ரெண்டு ஜாதிக்காரங்களும் நாங்க தான் முதல்ல தேர்தல் பண்ணி தகராறு பண்றாங்க சார். எதுக்கு படுத்துக்கிட்டு வீணா பிரச்சனை பண்ற? மேல எந்திரி. எங்க ஜாதி ஆளுங்க தான் முதல்ல தேர் எடுக்கணும்னு உத்தரவு போடுங்க. இல்லனா உயிரே போனாலும் நான் எந்திருக்க மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரானோ. போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்து இறங்கினாலும் நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் இந்த ஊர்ல நடக்காது. முதல்ல ஒண்ணு பண்ணு, நல்ல கண் டாக்டர் போய் பார்த்து உன் கண்ணை செக் பண்ணிக்கோ. ஏன்னா நான் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்க போகுது. அத கிட்ட பார்வை தூர பார்வைங்கிற பிரச்சனையே இல்லாம நல்லா தெளிவா பார்க்கணும் இல்லையா? நீயும் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன் இதயத்தை செக் பண்ணிக்க. ஏன்னா கல்யாணம் நின்னு போறப்போ அதை தாங்குற சக்தி உன் இதயத்துக்கு வேணும்ல. வரட்டுமா? ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்கடா. யாருமா இவரு உங்களே திட்டிட்டு போறாரு? நாம நவகிரகத்தை சுத்துறதுக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள அந்த சனியே நம்மள சுத்த வந்திருக்கு. ஏமா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த ஊர்ல தான் என் கல்யாணத்தை நடத்தணும்னு அவசியம் என்ன இருக்கு? இருக்கு. கத்தி என்னோ 11 மணிக்கு அடிக்கிறேன்னு சொல்ல வேடா. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன்டா. வாடா வெளில. கத்தி அவன் வந்துட்டான். யோ சும்மா துள்ளாதையா. கத்தி இப்பதான் தீட்டிக்கிட்டு இருக்கு, இனிமேதான் குத்தும். அண்ணே கத்தினே. டேய் பெரிய பருப்பு மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ண குரூப்பை பார்த்து பயந்துட்டியா? ஆம்பளை இருந்தா வாடா முன்னாடி எங்க ஐயால. இப்படி கரும்பு சீவறதுக்கெல்லாம் 3 வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தா அவன் தலையை சீவு கத்தி. தலைவா இவனுக்கெல்லாம் நீ போணுமா? நான் பாத்துக்கிறேன் தலைவா. அவன் கத்துக்குட்டி, அனுப்ப போறது சிங்கக்குட்டி. ஏய் இனிமே குரு பட்டாக்கு தான். ஓ இத பார், நானும் அருவா போட்டேன், அதே மாதிரி நீயும் அருவா போட்டுரு. கைக்கு கை. அடிக்க வந்தா அடிக்கணும், பேசாத. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்கு என்ன அடிக்கிற? பலூன கத்தி காரணம் இல்லாம குத்தாது. கோயில் பார்க்கிங் கான்ட்ராக்டர் அவருக்கு போட்டியா நீ எடுத்தேன்னு அவர் தான் 10,000 கொடுத்து அடிக்க சொன்னாரு. அவன் 10,000 கொடுத்தா என்ன அடிக்கிறியே? நான் 20,000 தரேன், அவன் அடிக்கிறியா? இந்த சைஸ்க்கு எதுக்கு 20,000? 10,000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா போட்டு கொடு. அடிச்சு துவைச்சு காய போட்டு அயன். யார் இவன்? கனவுகள் தேங்கிய கண்கள், கருத்து சொல்ல துடிக்கும் உதடுகள், பார்ப்பதற்கு பட்டணத்து ஆள் போல் இருக்கும் இவன் இந்த பட்டிக்காட்டுக்கு பஸ் டிக்கெட் கூட எடுக்காமல் வர காரணம்? லெட்ஸ் கோ பேக். இங்கிருந்து 235 கிலோமீட்டர் தள்ளி போனா அங்க உனக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பா. அவதான் உன் எதிர்காலமே. ஜோசியர் சொன்ன இந்த 235வது கிலோமீட்டர் இதுதான். இங்க நான் தேடி வந்த மகாலட்சுமி எங்க? ஒருவேளை நான் தேடி வந்த மகாலட்சுமி இதுதானோ? வலி 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 வலி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். மேடம், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? டெலிவரி. வைத்த பார்த்தா அப்படி தெரியலையே. இவங்களுக்குப்பா. இங்கயா? பாட்டி, இந்த வயசுல உனக்கு டெலிவரி? அட கூறு கட்டவனே, எனக்கு இல்லடா, இங்க வாரு.
11 மாசமா இருக்கும் போல இருக்கே. இவங்க ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கார்ல போனா கூட 2 மணி நேரம் ஆகும். இப்போ என்ன பண்றது? அங்கே பாருங்க. ஸ்டாப் 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 ஆட்டோ ஸ்டாப். இப்ப பாருங்க மேடம், அட்ட டைம்ல தாயையும் குழந்தையும் நான் காப்பாத்தி காட்டுறேன். அட பாவி, என்னாச்சு? சுகப்பிரசவம், தாயும் சேயும் நலம், சக்சஸ். எப்படி? எல்லாம் நம்ம ரோடு கண்டிஷன்ஸ் அப்படி. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் பேஷண்ட் தூக்கி உள்ளார போட்டுக்கிட்டு ஆட்டோவை டாப் கியர்ல தூக்குறீங்கன்னு வைங்க, சும்மா குலுக்கல்லையே கல்யாண பொண்ணு கூட குழந்தை பிறந்துரும். ஆட்டோ பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு இவ்வளவு நாளா புரியல, ஆனா நான் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். என்ன பாட்டி? என்ன தம்பி, பேரம் பிறந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நீயே ஒரு பேர் வச்சுற. நானே பேர் வைக்கணும். ஓகே, ஆட்டோல பிறந்ததுனால மீட்டர்னு வைங்க. மீட்டர். நீ ஏன் 3 தடவை காதுல சொல்லி அதுதான் சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. ரொம்ப பெருசா இருக்குது. அடுத்த சைடே தெரியுது. மீட்டர் மீட்டர் மீட்டர். இங்க இல்ல, இங்க. இங்கயா? மீட்டர் மீட்டர் மீட்டர். மீட்டர்னு பேர் வச்சால வச்சேன், ஸ்ட்ரைட்டா வாயிலே சூடு வைக்கிறானே. கிளம்புங்க கிளம்புங்க. தம்பி, என் மூத்த பொண்ணு முழுகாம இருக்கா. ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? லாரி எடுத்துக்கிட்டு உன் குடும்பம் மேலே ஏத்துறேன். போமா, ஹெல்ப் பண்ண பிரச்சனை பண்ணிக்கிட்டு போமா. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, உங்க வீடு எங்க? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. சரி சரி, வேலை எங்கேயாவது பாக்குறீங்களா? இது வரைக்கும் பார்க்கல, ஆனா கூடிய சீக்கிரம் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா என் கூட வரீங்களா? மேடம், இல்ல இல்ல, என்கிட்ட செக்ரட்டரி வேலைக்கு வரீங்களான்னு கேட்டேன். அது யாரு? எஸ் டியர். மேடம், இது யாரு? உங்க சிஸ்டரா? இல்ல, என்னோட ஒரே ஒரு டாட்டர் அபி. டாக்டரா? நாம தேடி வந்த மகாலட்சுமி இவதானோ? எப்படியாவது மடக்கிற வேண்டியதான். அட போடுப்பா, எவ்வளவு நேரம் யோசிப்ப? இதுக்குதான் இவ்வளவா? ஒன் கார்டு வர மாட்டேங்குதே. ச்சே. ஹே மம்மி, பொடலங்கா. ச்சே, என்ன மேடம் இது? செக்ரட்டரியா வேலை கிடைச்ச உடனே நேரா ஆபீஸ் கூட்டு போய் கையில செக் புக் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா மார்க்கெட் கூட்டு வரீங்க. இது என்னடா காஞ்ச புடலங்காயும் கறி போன கத்திரிக்காயும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராணி வந்தா அடி. பேங்காக்னு சொன்னீங்களே, அங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணுமே. அப்பா இருக்காரா? அவர் சின்ன வயசுல இறந்துட்டாரு. எப்படி? அவரு சின்னதா இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க? செக்ரட்டரி. ஓ, இவங்க சின்னதா இருக்கும்போது அவரு புட்டுக்கிட்டார் போல இருக்கு. பரவாயில்ல. இதை தவிர மீச வச்ச பெரியப்பா, ஒத்தக்கை சித்தப்பா, டாடா சுமோல வர்ற தாய் மாமே, முறமாமே, இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? எங்க குடும்பத்துல ஆம்பளைங்களே கிடையாது. இனிமே நான் இருக்கும்போது நீங்க ஆம்பளைய பத்தி பேசவே கூடாது. அதான் நான் வந்துட்டேனே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மேல ஒரு துரும்பு பட மாட்டேன். இப்போ பாருங்க மேடம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்பா, பேங்காக்ல இருந்து வந்த குடும்பத்தை கொத்தமங்கலத்துல ஒரு கும்பல் விரட்டுதுன்னா சம்திங் ராங். நீ பணத்துக்காக எதையும் செய்வல. 50,000 ரூபாய் இருக்கு. சீக்கிரம் போய் என் பொண்ணை காப்பாத்து. மேடம், உங்களுக்கு எவ்வளவு சொத்து தரும்? ஏன் மேடம், கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கு ஒரே வாரிசு, அதோட விலை வெறும் 50,000 தானா? இந்தா, போதுமா? பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. போய் என் பொண்ணை காப்பாத்து. ஆஹா, ஆளு ஹைட்டு, வெயிட்டு, ஃபைட்டு எல்லாத்துலயுமே ரைட்டா இருக்கானே.
கொஞ்சம் உள்ள வந்தானா நான் அப்பிட்டு நம்ம அபியை கரெக்ட் பண்ணிட்டு இவன் ஹீரோ ஆயிடுவான் போல இருக்கே. சண்டை இது வடை இது மண்டை சண்டை இது வடை இது மண்டை நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா சண்டை இது வடை இது மண்டை சண்டை இது வடை இது மண்டை நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா நான் தான் உங்க அப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி செல்லம் எடுத்து விளையாட வரேண்டா என்ன அவங்கிட்ட அடி வாங்கிட்டு எங்கிட்ட வந்து விழுறானுங்க. பரவாயில்ல, பொருளை பத்திரப்படுத்தி வைப்போம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஒண்ணு வாடா வாடா வாடா. ரெண்டு என்ன நெத்தியில வைக்கிற போட்ட கையில வச்சுட்டு இருக்கான். இத பார்த்தா எப்படி இருக்குது? ரத்தம் கொட்டுற மாதிரியே இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். கிளைமாக்ஸ்ல வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கேன். பாடியையும் அதே மாதிரி ஆக்கலாம். அபி, thank God. Are you all right? I'm all right, ma. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அபி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்கடா. நீங்களும் ஃபைட் பண்ணீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? அப்ப இங்க வேற யாராவது ஃபைட் பண்ணாங்களா? இவன் ஏதாவது ஃபன்னியா பண்ணானா? நீங்களா அவங்கள அடிச்சீங்க? என்ன அபி நீ கேக்குற? உனக்காக தானே ஃபைட் பண்ண. 10 பேரை புரட்டி புரட்டி அடிச்சு அதுல 8 பேர் ஸ்பாட்லயே எஸ்கேப். 2 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு கூப்பிட்டு ஐயோ, இவ்வளவு blood. அது ஒண்ணும் இல்ல, கடப்பாறையால அவன் குத்திட்டான். அதை உருவி போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. வலிக்கல? வலி 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 வலிங்கிறாங்களே, அது என்னன்னு உனக்கு தெரியுமாப்பா? வலினா என்னன்னு உனக்கு தெரியாது? எனக்கும் தெரியாது, இங்க பரம்பரைக்கே தெரியாது. கடப்பாறையில குத்தி கூட உனக்கு வலிக்கல? அது ஏதோ குண்டூசில குத்துற மாதிரி இருந்துச்சு, எனக்கு பெயினே இல்ல. கண்டிப்பா? சத்தியமா இல்ல. கொஞ்சம் காட்டு. இந்த வச்சுக்க. என்னப்பா தைப்பூசத்துல அழகு குத்துற மாதிரி குத்தி இருக்கிற? இப்ப வலிக்குதா? இல்ல இல்லையா? இல்ல. என்னப்பா இது, லாரியில கியர் போடுற மாதிரி போடுற? இப்போ இல்ல. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளங்கையில இட்லி காட்டுறேன்? இப்ப வாட்சி வலிக்குதா? இல்ல. என்னடா இது? டேய், உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. இதோ பார் கத்தி, எனக்கும் என் பொண்ணுக்கும் இந்த ஊர்ல பெரிய ஆபத்து இருக்கு. என் பொண்ணு கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் பாதுகாப்பா நீ பாடி கார்டா இருக்கணும். என்னது, இவன் பாடி கார்டா? ரோட்ல பாடிய போட்டு துணியால மூடி வித்த காட்டுற மோடி மஸ்தா மாதிரி இருக்கிறான். இவன்லாம் பாடி கார்டுனா அப்ப நான் யாரு? என்னடா? என்ன மிஸ்டர் மணி மேடம், பாடி கார்டுக்கும் செக்ரட்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓ கத்தி, உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம். 25,000? ஐயோ, அதுக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியாம விரல் விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மேடம், ஒரு ரவுடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே, ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? நான் பாட்டுக்கு தனி காட்டு ராஜாவா ஜாலியா இருந்தவன். என் விருப்பப்படி தான் இங்க இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா போயிட்டே இருப்பேன். அப்பாடா. என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. மிஸ்டர் மணி, மேடம், மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணிக்கு வரீங்களா வேலை பாத்தியா? ஏன் கேக்குற? உடம்பெல்லாம் தொங்க விட்டுருக்கியா, அதான் கேட்டேன். அது என்ன சொன்ன, பேரு கத்தியா? அது என்னடா இது, பழம் வெட்டுறது எல்லாம் பேரா வச்சிருக்கிற? ஆமா, உன் பேர் என்ன? மிஸ்டர் மணி. கோயில்ல வச்சிருக்க? அதோட விட்டுறலாம். சரி. பள்ளிக்கூடம் போயிருக்கிறியா? நேத்து செகண்ட் ஷோ. நக்கலு. ஆமா. ஏதாவது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். டாக்டர். சார், டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். எம்பிபிஎஸ்ல ஃபெயில் ஆயிட்டீங்களா சார்? 1ஆம் கிளாஸ்ல. இதானே ரூம்?
இவன் வில்லன் காலேஜ்ல PhD வாங்கினவன் போல இருக்கு. நம்மளோட விவரமானவனா இருக்கிறான், வாட்ட சாட்டமா இருக்கிறான், ஃபைட் பண்றான். இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். விட்டா நாளைக்கு டூயட்டே பாடினாலும் பாடிடுவான். விட மாட்டேன். ஏன்னா ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்கவே கூடாது. இன்னைக்கு நைட்டே இவனை கிளப்பிடுறேன். ஐயோ அப்பா, யாரா நீ? பலூனு. பலூனா? ராட்சச பலூனா இருக்கே, கீழே வேற கேஸ் சேர்ந்து போயிருக்குது. ஆமா, இந்த வீட்டுல என்ன பண்ற? தலைவன் இருக்க இடத்துல நான் தொண்டை இருப்பான். தலைவன் ஜெயிலுக்கு போனா நீயும் கூட போயிருவியா? வெளியே இருந்து ஆதரவு கொடுப்போம். ஓ, அந்த கத்தியோட கைப்பிடி இல்ல நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியே நடுத்தருவுக்கு வந்துடும். அது வரைக்கும் நீ மாட்டு தொழுவத்துல வெயிட் பண்ணு. அது என்னடா நடு வீட்டுல உனக்கு பீடி? ஆஸ்ட்ரே எங்க வச்சிருக்கியா? போடா. ஆ, சரக்கு அடிக்கிறானா? இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. நான் சொன்ன ஆளு ரூமுக்குள்ளதான் இருக்கான். போனமா, காரியத்தை கச்சிதமா முடிச்சமா, ரிட்டர்ன் வந்தமான்னு இருக்கணும். ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஃபுல் அமௌண்ட் செட்டில்டு. சரி ஏஜென்ட். ஏஜென்ட்டா? கையில காசு வாங்கிட்டா கஸ்டமரை திருப்திப்படுத்தாம வெளியே வரக்கூடாதுன்னு எங்க பாட்டி என்ன சொல்லிதான் வளர்த்தாங்க. உங்க பாட்டியும் ஒரு யா, அதுக்கு இல்லமா, உள்ள இருக்கிறது ஒரு முரட்டு காளை. என்னதான் முரட்டு காளையா இருந்தாலும் என்ன பார்த்தா கண்ணு குட்டியா மாறிடுவாங்க. మీరు ఇక్కడే ఉండండి, నేను ఆగత పోయి తిరిచి వరం. టీకే చోలీకే పీచే క్యా హై? ఆహా, ఇక్కడే ఉన్నాను. అగత్తు పోయి తిరిచి వరు. టీకే చోళికే పీచే. అటడా 3 లాంగ్వేజ్ பேசுதே. இது லோக்கல் மே, இது நேஷனல் பெர்மிட் இருக்குதே. டெஃபினட் ஆபரேஷன் சக்சஸ். மேடம் மேடம், கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒருவேளை பேங்காக் ஆண்டி குவார்டர் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்களா? பேங்காக்ல இதெல்லாம் சகஜம். மேடம் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். ஏன் மிட் நைட்ல வந்து எழுப்புற? இந்த தேசத்துல மிட் நைட்ல தான் பல மசாலாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. கோயில் மாதிரி வச்சிருந்தீங்களே, இந்த வீட்டை அந்த கத்தி லாட்ஜ் ஆக்கிட்டான். என்ன மணி உளர்ற? நான் ஒன்னும் உளரல. உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா அவனை வச்சீங்க. ஆனா அவன் பாடியை யாரு காட்டிக்கிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. வாங்க, இப்படிக்காதான் மேடம், இப்படியே போகாதீங்க. மனசை கல்லாக்கிட்டு உள்ள போகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்தி ஒரே விட்டு வெளியே போகுது. நீ கத்தினா நான் புத்திடா. என்ன மேடம், உங்க கண்ணு கலங்கி இருக்குது, முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. அந்த ரவுடி உங்களையும் இனிமே அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். என்னடா இது, உள்ள அவன் ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கத இந்த அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஒருவேளை பேங்காக்ல இந்த ஃபேமிலியும் கொஞ்சம் கரப்டான ஃபேமிலியா இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த அவன் பணம். ஏமா, என்னம்மா ஆச்சு? உழைக்காத காசு உடம்புல ஒட்டாதுன்னு உங்க பாட்டி சொல்லுச்சு. இல்ல, என் கொள்ளு பாட்டி சொல்லுச்சு. எள்ளி ஓகிதி பூனை பாகிதி. எள்ளி ஓகிதி பூனை பாகிதியா? இது என்னடா புது பாஷையா இருக்குது? தம்பி மணி, நீ சுட்ட தோசை எப்படி திருப்பி போட்ட பாத்தியா? எப்படி திருப்பி போட்ட? இப்படி. ஏமா, வாழ்க்கையில பிரச்சனைங்கிறதுக்காக இந்த தொழிலுக்கா வர்றது? ஒரு பொண்ணு வாழ்க்கையை எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ணணும்னு எங்க தங்கலட்சுமி மேடத்தை பார்த்து கத்துக்கோ. தனி ஒரு மனுஷன் வெளிநாடு போய் வாழ்ந்து ஜெயிச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி தான் பொண்ணு கல்யாணத்தை நடத்த அந்த ஊருக்கு வந்திருக்காங்களே. என்ன பொறுத்தவரை அவங்க தங்கலட்சுமி இல்லம்மா, தைரிய லட்சுமி. இதானே நடந்துச்சு. இப்ப நீ ஜெயிச்சிட்ட, ஆனா இனிமே ஜெயிக்க விடமாட்டேன்டா. இப்ப நீ தோத்துட்ட, இனி எப்பவுமே தோத்துட்ட. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. இதோ பார், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோடா. எண்ணி 24 மணி நேரம் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறடா. அதுக்கு எதுக்குடா கேலண்டரை பார்க்கணும்? வாட்ச் பார்த்தா தெரியாது. லாஜிக்கா பேசிட்டு போறான். பரவாயில்ல, மாது மேட்டர் கவுந்துக்குச்சு. இன்னொரு சூது மேட்டர்ல உன்னை கவ்வுறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன்டா. ஏய் கத்தி, எதையாவது ஸ்டாப் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. பாட்டும் பரதமும் கூடி கொஞ்சம் குழாவி கும்மி அடிக்கும் எங்க கலை குடும்பத்துக்கு நடுவுல கோட்டா மாதிரி நீ யாரா? இவங்க யார் தெரியுமா? நாட்டிய பேரொளி பத்மனுடைய சிஷியை. இவங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொர்ணமியோட பெரியம்மா கிட்ட. என்ன இங்கே வர நீ? நான் யார் தெரியுமா? நான் வந்து சந்திரமுகியினுடைய பேயம்மா. சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஸ்வரம் மாதா, லயம் பிதா. அண்டர்ஸ்டாண்ட்? கேக்குறார்ல, சொல்லு.
மேடம் அவனா வந்து வளையல மாட்டுறான், காலில் கொலுச மாட்டுறான், விட்டா தாலிய மாட்டிடுவான் போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. கத்தி என்னப்பா இதெல்லாம்? மேடம் எனக்கு கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டா கொஞ்ச நாள்ல குழந்தை சத்தமும் கேட்கணும்னு கேட்பான். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். டேய் அடங்கு. மேடம் உங்க பொண்ணை யாராச்சும் கடத்திட்டு போகும்போது வளையல் சத்தமும் கொலுசு சத்தம் கேட்கும்ல, அதை கேட்டு இதே காப்பாத்திடலாம்ல. அதான் மேடம் இப்படி பண்ண. உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னது தப்பு. கரெக்ட் மேடம். அப்பவே சொல்ல திஸ் இஸ் டூ மச் ஃபார் யூ. ஒரு 5,000 10,000 குறைச்சிருங்க. இல்ல மேடம். நியாயமா 30 இல்ல 40,000 கொடுக்கணும். எப்படிப்பா கத்தி 24 மணி நேரமும் என் அபியோட பாதுகாப்பு பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் கடமை மேடம். அபி ஆடி டயர்டா இருப்பாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்க சின்னம்மா போங்க. தேங்க்ஸ். செக்ரட்டரி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கோ. கேட்டையே க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கணுமா? இந்த தடவையும் டெபாசிட் காலியாச்சு போல. ஆனா என்ன, மறுபடியும் இடைத்தேர்தலை வர வச்சு ஜெயிப்பேன். கத்திய ரொம்ப கூர்ப்பாக்காத, குத்திடும். நீயும் மணிய ஓவரா அடிக்காத, அதோட சத்தத்தை உன்னால தாங்க முடியாது. மேடம் டபுள் மீனிங்லயே பேசுறேன் மேடம். டபுள் மீனிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இதுல என்ன மேடம் டபுள் மீனிங் வரும்? என்ன விட்டுருக்கப்பா. ரொம்ப முக்கியம். அவன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிம்மதியா போச்சு. கொலுசு கட்டி விட்டு இதை காப்பாத்து போறான். வாங்க வாங்க வாங்க. கொலுசு கட்டினா காப்பாத்திருவியா? இப்ப என்ன பண்ணுவேன்னு பாக்குறேன். கொலுசு சத்தம். ஆஹா, கத்தி சொன்னது கரெக்ட் தான். யாரோ அபிய தூக்கிட்டு போறாங்களே. அபிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா இது? கொலுசு சத்தத்துக்கு மேல டிராக்டர் சவுண்ட் ஓவர்லாப் ஆகுது. இந்த நடுராத்திரில எவன்டா டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணி நடுவீட்டுக்குள்ள ஓட்டுறது? அடா பாவிகளா. டேய், மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மல்லாக்கப்படுத்து கொரட்டை விட்டு தூங்குறீங்களேடா. ஆஹா, இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். இப்ப நாம போய் அபிய காப்பாத்தி கூட்டு வந்துட்டா ஒரே கல்ல 2 மாங்கா, அபிங்கிற ஒரு மாம்பழம். என்ன வெறும் கொலு சவுண்ட் மட்டும் கேட்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? 14 வருஷம் களி. காரணம் நீங்க தப்பு பண்ணீங்க, நான் தண்டனை வாங்கி கொடுத்தேன். தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும்னா எங்களை பொறுத்தளவுக்கு நீயும் தப்பு செஞ்சவன் தான்டா. அப்போ தண்டனையை கொடுத்துருவோமா? முதல் பழிய முடிச்சாச்சுடா, அடுத்த பழி ஆரம்பம். வாங்கடா. கத்தி, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அடேங்கப்பா. இந்த ஊர்ல எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறாளோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. கூட்டு போனா போச்சு. Thank you, mommy. கத்தி, chance இல்ல. எனக்கு இந்த place ரொம்ப பிடிச்சிருக்கு. விட்டா இங்கே செட்டில் ஆயிருவீங்க போல இருக்குதே. நீங்க தான் தண்ணியில இருப்பீங்களா? நாங்களும் தண்ணியில தான் இருப்போம். I feel like சின்னமா மெதுவா. என்ன ஊர்ல தண்ணியே போனது இல்லையா இருக்குது? அபி, அபி,
பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் பேய் பிசாசும் இல்ல, ரவுடி குடும்பமும் இல்ல. நான் உன் தாய் மாமன், உங்க அம்மாவை கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். இது என் கசின், இது அவனுடைய வைஃப். இவர் உன் தாத்தா, அது உன் அத்தை, அவங்க உன் பாட்டி. உங்களுக்கு என் மேல உண்மையிலேயே பாசம் இருந்தா இப்படி தாலிக்குள்ள இருந்து தூக்கிட்டு வருவீங்களா? உன்னை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பேங்காக் வந்தேன் தெரியுமா? ஆனா உங்க அம்மா என்ன உன்னை பார்க்கவே விடல. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, அப்ப கூட உங்க அம்மா நெருங்கவே விடல. அதனாலதான் அம்மா உரிமையோட கூட்டிட்டு வர வேண்டிய உன்னை இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த தாய்மாமனுக்கு வந்துருச்சு. அபி, நீ வந்துட்டா போதுமா? உங்க அம்மா பின்னாடியே வந்துருவா. எங்க அன்பை நீ புரிஞ்சுக்க. இது பாருமா அபி, உங்க அம்மா உன்னை வயித்துல கருத்தரிச்சப்பவே இது ஊருக்கே கிட வெட்டி விருந்து வச்சோமா இந்த தாத்தா. அதுக்கப்புறம் எங்க மேல உள்ள கோபத்துல உனக்கு 3 வயசு இருக்கும் போதே உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு பேங்காக் போயிட்டா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் 14 வருஷம் என் பொண்ணையும் ஒன்னையும் பாப்பனான்னு துடிச்சுக்கிட்டு இருந்தது கிழவ மனசுக்கு இன்னைக்கு தாண்ட ஆறுதல் கிடைச்சிருக்கு. முதல்ல மிரட்டி பாத்தீங்க, அது முடியலனதும் சென்டிமெண்டா பேசி என்ன லாக் பண்ண பாக்குறீங்க இல்ல? கிட்ட வராதீங்க. ஐயோ, கிட்ட வராதீங்க. அபி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? கிட்ட வராதீங்க. அபி வேண்டாம். வந்தீங்க. வேண்டாம். அபி, சொன்ன கேளுமா. சொன்ன கேளு அபி. வேண்டாமா? அவங்க வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுடா. வாங்கம்மா. மம்மி, அடடே, வாங்க மச்சான், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஜாதிகார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல 10வது வரைக்கும் தான் இருக்கு. அதை +2 வரைக்கும் ஆக்கிறதுக்கு பர்மிஷன் வேணும். அந்த ஸ்கூல்ல முறையா ஒன்றும் வசதி வாய்ப்பு இல்லையே. இடம் இல்லைன்னா பர்மிஷன் கொடுங்க, 4 கூரை கொட்டாய போட்டு ஆரம்பிச்சிடுவோம். முறையான வசதி வாய்ப்பு இல்லாத எந்த ஸ்கூலுக்கும் சட்டப்படி எங்களால பர்மிஷன் கொடுக்க முடியாது. சட்டப்படி கொடுக்க வேண்டாம், சைடுல ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கலாமே. மிஸ்டர் பால்பாண்டி, மனசையும் கையையும் சுத்தமா வச்சிருக்கோம் தான் அந்த காமராஜ். பொண்டாட்டியோட அண்ணங்கிற ஒரே காரணத்துக்கு அவனை சும்மா வர்றேன். மரியாதை வெளியே போ. நான் ஒன்னும் இங்க உறவு கொண்டாட வரல. லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொன்ன உன் புருஷன், கரப்ஷனே இல்லாத கராரான கலெக்டர் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஜாதி பயலுக ஸ்கூலுக்கு +2க்கு பர்மிஷன் கொடுத்திருக்கான். இதுல 10,01 ரூபாய் இருக்கு. இத வாங்கிட்டு நம்ம ஜாதி ஸ்கூலுக்கும் பர்மிஷன் கொடுக்க சொல்லு. ஏய், என்ன தகராறு பண்ணே வந்திருக்கியா? முறை இல்லாத எந்த விஷயத்துக்கும் நான் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. வாங்குற லஞ்ச பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்காம வெப்பாட்டி கிட்ட கொடுக்கறியா? நிறுத்துன. ஜாதி வெறிங்கிற சாக்கடையில கேவலமா குளிக்கிறவன் நீ ஏன் புருஷனை குறை சொல்றியா? வெளியே போ, போ வெளியே. டேய், அன்னைக்கு அந்த ஜாதிக்காரன் முன்னாடி என்ன கை நீட்டி அடிச்சிட்ட, இப்போ என் தங்கச்சி வாயாலேயே என்ன வெளியில போ சொல்லிட்ட. டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. 14 வருஷமா கட்டி காப்பாத்தின பொக்கிஷம் இன்னைக்கு எங்கே என் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். அதை திருப்பி என்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இந்தா 10 லட்சம் ரூபாய் செக். வேணாங்க. Who's that girl? அதாங்க கல்யாண பொண்ணோட அம்மா. அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்த்தாலே தெரியல. கண்ணுல காதலோட, கையில பூவோட, உன்னையே ஏக்கமா பார்க்கும் போதே அதுதான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணுன்னு. போ, கண்ணோடு கண் பேசு, காதல் வலை வீசு, அதில் கிடைக்குமாப்பா காமரசம் என்னும் ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். என்னடா பசுவ கண்ணுங்கிற, ஒண்ணுமே புரியல. அதனாலதான் நீ கத்தி, நான் புத்திடா.
நேரா போவான், அம்மா கிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே டைலாக் கொடுவான். அது சூடு பார்ட்டி. அதோட நிச்சயதார்த்தம் ஸ்டாப்பு, மாப்பிள்ளைக்கு ஆப்பு, நாம 2 பேரும் டாப்பு. வெல்கம் டு இந்தியா. வெரி நைஸ். தேங்க் யூ. நான் பூவை சொல்லல. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இந்தாங்க காஃபி. என்ன காஃபி நீ எடுத்துட்டு வர? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. என்ன நிக்கிற? அவங்கள எடுத்துட்டு வர சொல்லு. உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அப்புறம் மத்தியான சாப்பாடு மாப்பிள்ளை சாப்பிட்டு அசந்துடணும். என்ன அபி, காஃபி திருப்பி கொண்டு வந்திருக்க? அவர் உங்களை கொண்டு வர சொல்றாருமா. என்னையா? ஏன் தெரியல. சரி கொடு. காஃபி மட்டும் தானா? விருந்து இல்லையா? வை நாட்? மத்தியானமே விருந்துதான். மத்தியானம் மட்டும் தானா? வாழ்க்கை பூரா இல்லையா? இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ தேங்க் யூ. 3. நீங்க உங்க ஃபேஸ பால்ல கழுவுறீங்களா? இல்லையே, தண்ணில தான். 2. அது எப்படி உங்க ஃபேஸ் பட்டர் மாதிரி பளபளன்னு இருக்கு? 1. உங்களுக்கா ஒரு சின்ன gift எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு தானே? அவங்களுக்கா? நோ உங்களுக்கு. எனக்கா? எனக்கு எதுக்கு? அவளுக்கு கொடுங்க. ஹே, நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன்? நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. நான் அவளை கூப்பிடுறேன். அபி. என்ன வேலைக்காரி வரா? வேலைக்காரியா? மாப்பிளையா? நீங்க என்ன எதுக்கு மாப்பிள்ளைய கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க தான் மாப்பிள்ளை. இது அபி. அப்போ நீங்க? நான் அபியோட அம்மா. இதான் என் பொண்ணு அபி. அபியா? இந்த டியூப்லைட் ரொம்ப லேட் ஆயிருக்குப்பா. நான் இவ்வளவு நேரம் நீங்க தான் பொண்ணு நினைச்சு பேசிட்டு இருந்தேன். பொண்ணா? நானா? போங்க மாப்பிள்ளை. மேடம், மேடம், பேங்காக் மேடம், மேடம் யூத் மேடம். இவன் என்ன சொல்றான்? அவன் பாட்டுக்கு உங்களை யூத் அது இதுங்கறான். நீங்க பாட்டு சும்மா வரீங்க. ரொம்ப கேடு கட்ட ஃபேமிலி ஏற்பனாட்டு இருக்க. நல்ல வேலை அவன் கேரக்டர் நீக்கே தெரிஞ்சது. கல்யாணத்தை நிறுத்துங்க. அவனை நான் தூக்கிடுறேன். ஷட் அப் கத்தி. அப்படி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? நானும் அபி பேங்காக்ல இருக்கும்போது எல்லாரும் எங்களை அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் தான் பொண்ணு நினைச்சிட்டாரு. இட்ஸ் ஜஸ்ட் a compliment. அப்புறம் அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே? கத்தி பாட்டிய பியூட்டின்னு சொன்னதும் லூட்டி அடிச்சுட்டு போகுது பாத்தியா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ இந்த மிமிக்ரி பண்ணவும் வாய்ஸ் மாத்தி பேசவும் தான் என் லாய்க்கு. பிளான் வந்தா கோட்டை விட்டுரு. இங்கே பார், என்ன என்னுடைய அடுத்த பிளான். என்னது? ஆரம்பிச்சுட்டாயா? சூப்பர் பிளான்ரா. கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். கடல் தாண்டி வந்தவன்தான் கிளப்பியதோ கடுப்பலைகள், கடுப்பலைகள் கிளப்பியதை முடிப்பதிந்த துடுப்பலைகள். மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டே இப்போ ஒருத்தன் மவுத்தாக போறான். வேலை போவா. வெற்றி நமதே. நமதே. கத்தி என்ன காப்பாத்துறா. எனக்கு நீச்சல் தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானே எப்படி தப்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. 3 முடிச்சு படத்தை பத்தி சொன்னேன், டைரக்டர் பாலச்சந்திர பத்தி சொன்னேன், ரஜினியை பத்தி சொன்னேன், கமலை பத்தி சொன்னேன். உனக்கு நீச்சல் தெரியாது, ஏன்டா சொல்லல? நீ கேட்கவே இல்லையே. நான் நிறைய தண்ணி உள்ள இறக்கிருக்கேன், ஆனா நான் தண்ணிக்குள்ள இறங்குனதே இல்ல. ஆனா பாவி பாடையில போற நேரத்துல உனக்கு பஞ்சு டைலாக்காடா மாப்பிள்ள சார். மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதி வகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். அட பாவி, அவன் பஞ்சு டைலாக் பேசுறா, நீ பஞ்சு சாங் பாடுறியாடா? மாப்பிள்ள சார் காப்பாத்துக்க மாப்பிள்ள. அட உங்க 2 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாதா? நான் ஏதோ ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஜாலியா? இங்க ஜோலி முடிச்சிட்டு போல இருக்கு. சீக்கிரம் காப்பாத்துடா மாப்பிள்ள சார்.
ஐயோ அம்மா அப்பா அப்பா Get up, boys. Get up. Come on. Okay. சாரி மாப்ள. நீங்க எல்லாம் கிராமத்துல பிறந்தவா. ஒரு ஸ்விமிங் தெரியாதோ? நீ ஒரு பாடி கார்டா. ஒரு பாடி கார்டுனா ஹார்ஸ் ரைடிங் ஸ்விமிங் கத்திருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வர முன்னாடி ஸ்விமிங் கத்துட்டு வரணும். இல்லன்னா தள்ளிட அப்படியே. மைண்ட் இட். பாருடா ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் நமக்கே ஐடியா கொடுத்துட்டு போறான். எல்லாம் ஒன்னால என்ன சொந்தமா யோசிக்க வக்கு இல்லாம பழைய படத்தையும் சுட்டா இப்படிதான் சொதப்பும். நானாவது பழைய படத்துல இருந்து ஒரே ஒரு சீன் தான் சுட்டேன். அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுவிட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு, நாம ரெண்டு பேரும் தொப்பலா நனைஞ்சதுலயும் நம்ம தன்மானம் காப்பாத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா பயத்துல நான் பாத்ரூம் போயிட்டேன், அதை அவன் கண்டே பிடிக்க முடியல. நிகழும் மங்களகரமான சர்வதித் வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி திரு சோமசேகர் விஜயா தம்பதியினரின் குமாரன் ரகுவிற்கும் தெய்வ திரு காமராஜ் தங்கலட்சுமியின் குமாரி அபிநயாவிற்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. சுபமஸ்து. தட்ட வாங்க வேண்டியது நான். இந்த பொண்ணு மருமகளா வர வேண்டியது என் வீட்டுக்கு தான். ரெண்டையும் மாத்த யாராலையும் முடியாதுமா. என்னங்க யார் அவரு? எதுக்கு பிரச்சனை பண்றாரு? அது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் பையனுக்கு என் பொண்ணு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு கேட்டாரு. சாரிங்க, என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட என்ன தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐயா, நான் ஒன்னும் சும்மா தொந்தரவு பண்ணல. அவ என் கூட பிறந்த தங்கச்சி. அவ பொண்ணு என் பையனுக்கு முறை பொண்ணு. ஆமா, நான் அவருக்கு தங்கச்சி, அவர் எனக்கு அண்ணன் தான். அதுக்காக முறை பையனை முறை பொண்ணு தான் கட்டணும்னு ஏதாவது புது சட்டம் வந்திருக்கா? இத பாருங்க, என் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. சார், மரியாதை இங்க இந்த போயிருங்க, இல்ல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விடுதா இருக்கும். போலீஸ்க்கு ஃபோன் பண்றியா? என்னடா சொன்ன? பால் கொள்கட்ட என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மாவே செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வருவேன். நான் பேச வந்தது அங்க தெருவுல போற பொறுக்கி கிட்ட இல்ல. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கவனிக்கடா இவனை. எவனாச்சும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, மொசைக் தர மாதிரி பல பலன்னு இருக்கிறவங்க ஐயாவோட மூஞ்சி முனியாண்டி விலாஸ் முட்டை புரோட்டா மாதிரி கச்சக் கச்சக் கச்சக். அம்மா நீங்க தட்ட மாத்துங்கம்மா, இவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இமீடியட்டா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. தங்கம், அப்பா ஈஸ்வரி, தங்கம் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு ஒண்ணு அடிச்சு புரண்டு ஓடி அந்த பாரு, அதுதான் ரத்த பாசங்கிறது. இவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், என் தங்கச்சி எப்படி என் கூட சேர்ந்துருவார். அது எனக்கு நடந்துடுச்சு. என் மேல உள்ள கோவம் தீந்துருச்சாமா. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீ குறிச்ச அதே தேதியில என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரிஞ்சிருந்த நம்ம உறவை ஒண்ணு சேர்க்கலாமா? என்னம்மா? ஜாதி வரைக்காக என் புருஷனை பள்ளியாக்கிட்டியடா.
நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவனை காப்பாத்துனது கூட பிறந்த பாசத்துக்காக இல்ல, இவன் என் கூட போட்ட சவால நான் ஜெயிக்கிறதுக்காக. என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்னு தான் உன் உயிர் மேல இவ்வளவு அக்கறை காட்டின. கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தாலும் போனந்தான். விடிஞ்சா கல்யாணம். நம்ம 2 பேர்ல ஒருத்தன் மாப்பிள்ளையா இருந்திருக்கணும். ஆனா 2 பேருமே ஏன் இப்படி மலையூர் மம்பட்டியா மாதிரி ஆனோம்? எல்லாம் ஒண்ணு. கவலைப்படாத, காலையில வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு புது ஐடியா பிடிக்கட்டுமா? அதெல்லாம் ஒரு வெங்காயம் வேண்டாம். நான் அந்த மாப்பிள்ளையை போட்டுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். எங்க அந்த வெள்ளலி? 1000 ஜன்னல் 940 கதவு வச்சு கட்டிருக்காங்க. இதுல எங்க போய் அந்த வெள்ளலியை பிடிக்கிறது? நீ அந்த உங்க தெரிஞ்ச இந்த உங்க தர்றேன். ஓகே. இங்க கிடக்கு. ஐயோ மிஸ்டானே, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. ஆகா, என்னாச்சு? மிஸ்டா, கல்யாணம் ஆகல, ஐடியா கிடைச்சிருச்சு. மாப்பிள்ளைய அங்கேயே மிதிக்கலாங்கறியா? சே வேற ஐடியா. காதை கொடு. ஏய், காத்து தான் வருது, ஐடியா வரல. இப்பதான்ப்பா ஏரியா டஸ்ட க்ளீன் பண்ணேன். இனிமே சொல்றேன். இன்னைக்கு தான் மணி ஒழுங்கா அடிச்சிருக்கு. தேங்க்யூ கத்தி. ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு சார். எனக்கு ஒரு ரவுண்ட் ஊத்துங்க. ஏன்? பின்ன என்ன சார், அபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஆள் பார்க்கறது என்னமோ அழகா இருக்கீங்க, ஆனா உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜடம்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? ஆமா, ஊர்ல இருந்து வந்து 1 வாரம் ஆச்சு. இந்த ஆள் ஒரு கிஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் ஒரு கில்லு கொடுக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு நீங்க ஆம்பளையானே டவுட்டா. இப்ப நான் கொடுக்க போற உமாலாவா அம்மா நான் கட்டலாம், நான் என் அம்மாக்கு பொறுக்கலாம். அப்படி போடுங்க அப்ப. நீங்க மாடி போங்க, உங்க ஜோடியை நான் அனுப்பிச்சுக்கிறேன். மாப்பிள்ள சொல்றாரு, பாங்காக்ல இருக்கும் போதே எனக்கு அபி மேல ஒரு கண்ணு, அங்க அவ ஒர்க் அவுட் ஆகல, அதனாலதான் இந்தியாவுக்கே வந்தேன். ஆனா இங்க கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு மொட்டை மாட்டில வச்சு அபிய முடிச்சிருவேன். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் பிளைட்லயே பாங்காக்கு பறந்துருவேன் என்கிட்ட சொல்றாரு. வேண்டாம். மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரு? இன்னும் வரலையே. ஆம்பளை இல்ல சொன்னேல, வா நான் யாருன்னு காமிக்கிறேன். வா வா வா. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேக்குறாங்களே, சொல்லுடா. என்னதான் நடந்ததுன்னு சொல்லி தொலையண்டா. என்ன எதுக்கு எடுத்தாலும் கத்திய பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னா நடந்த அந்த சம்பவத்துக்கும் இந்த கத்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஆமா மேடம், எனக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்ததே கத்தி தான். ஆனா ஆள் மாறி. என்ன ஆள் மாறி? பேசாம இருடா பாவி. நீயாடா இந்த காரியத்தை பண்ண? ஐயோ, அந்த முகத்தை பாருடா. நமக்கெல்லாம் சோறு போட்ட அன்னலட்சுமிடா அவங்க. அது மட்டுமா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல தங்க வச்ச தங்க லட்சுமிடா அவங்க. அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்னடா சொல்ற நீ? உன் குத்து வெளி குத்து, என் குத்து உள் குத்துறா. கத்தி, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணிட்டல. முதல்ல வெளியே போ. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. இந்த வீட்டோட நான் போயிடுறேன் மேடம். கிளம்பு. போறதுக்கு முன்னாடி மேடம், உங்க உப்ப தின்னதுக்காக ஒரு தப்ப சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மணி? மேடம் இந்த ஆட்டையை போட்டியே, அந்த தங்க நெக்லஸ் அதை எடுத்து கொடுத்துருப்பா. அவங்ககிட்ட இருந்து நான் ஆட்டையை போட்டேன், சும்மா விளையாடுறாங்க. பேண்ட்ல வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துரு. பேண்ட்ல வச்சிருக்கேனா? எங்க பேண்ட்ல வச்சிருக்க? இதோ பாருங்க மேடம். ஐயோ அம்மா, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பேண்ட் பாக்கெட்? மாப்ள, உன் புத்தி தெரிஞ்சுதான் உனக்கே தெரியாம நெக்லஸ் உன் பாக்கெட்ல போட்டு வச்சேன். உன் குத்து உள் குத்து, என் குத்து கும்மா குத்து. மேடம் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம்? 2 பேரும் வெளியே போங்க. போங்க. மணி. மேடம் இல்ல, நீங்க மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். என்னம்மா புடுங்குது? மேடம், நடந்து போச்சு, வாங்க வேலையை பார்ப்போம். வாங்க 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 வாங்க. கத்தி மேடம், எதுக்கு இங்க வந்த? அது வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போறியா? இல்ல மேடம், கல்யாணத்துல எல்லாமே இருந்து பாத்துக்க சொன்னீங்க.
எல்லாமா தான் இருக்க முடியல. கல்யாணத்தை ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு போயிடுறேண்ணே. நல்ல நாள் அதுமா போலீஸ் இங்க வரவழைக்க வேண்டாமேன்னு பாக்குறேன். மரியாதையா போயிடு. நான் என்ன சொல்றேன்னா மேடம் மேடம் என்ன மாப்பிளைய காணுமா? என்ன சொல்றீங்க? நல்லா தேடினீங்களா? நல்லா தேடி பார்த்தாச்சு. எங்க போயிருக்காரு? மாப்பிள மாப்பிளையா? மாப்பிளைய காணோம். எங்க ஒளிச்சு மாப்பிளைய காணுமா? நல்லா தேடுங்க மேடம். இங்க தான் இருப்பாரு. சும்மா நடிக்காத. பணத்துக்காக எதை வேணாலும் செய்றவ நீ. ஆனா மேடம் என்ன விட அதிகமா எங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்கிட்டு பார் பாண்டி. என்ன மேடம் என்ன பண்ணி பேசுறீங்க? இந்த கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன். நான் கல்யாணம் நிறுத்தி அனுப்புனா மேடம் நல்லா தேடி பாருங்க. மாப்பிளைய ஏசிப்பாரு. கட்டி கட்டி யாரோ 3 பேரு இந்த மாப்பிளைய கடற்கால பக்கம் கடத்திட்டு போறாங்க. மேடம் கல்யாண வேலையை பாருங்க. முகூர்த்த நேரத்துக்குள்ள மாப்பிளையோட வர. நீங்களே யாரு? எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன எதுக்குள்ள வரீங்க? டேய் மாப்பிள, எங்களுக்கு எதிரி பால் பாண்டி, அவனுக்கு எதிரி உனக்கு மாமியார வர போற தங்கலட்சுமி. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பால் பாண்டி பல வழியில முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நாங்க உன்னை கொன்னுட்டு பழி அவன் மேல தூக்கி போட போறோம். மேனு ஆடு மாதிரி கத்தாம கண்ணை இறுக்கி முடிக்க ஈஸியா வெட்டிடுறேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு மேடம். மாப்பிள வாங்க காலி கட்டுங்க. சாரி மேடம், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க? நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணாரு. கல்யாணத்து அன்னைக்கு யாரோ என் பையனை கொலை பண்ண பாக்குறாங்க. இது மீறிய நாங்க கல்யாணம் செஞ்சா எங்க பையன் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பிழைப்பான். சாரி, இந்த கல்யாணம் நடக்காது. இது பாருங்க, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடக்கிற சாதாரண கல்யாணம் இல்ல இது. ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிற 14 வருஷம் யுத்தம். இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எங்க அண்ணன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. தயவு செஞ்சு உங்க மகனை தாலி கட்ட சொல்லுங்க. சாரி மேடம், நடக்காது. வாடா போலாம். மாப்பிள நான் உங்க உயிரை காப்பாத்துனது எங்க அம்மா மானத்தை காப்பாத்துதான் மாப்பிள. நீங்க முதல்ல தாலி கட்டுங்க, எல்லாமே சரியாயிடும். இல்ல கத்தி, உனக்கு உங்க அம்மா மானம் எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் பெத்தவங்களோட வார்த்தை அவ்வளவு முக்கியம். சாரி சார் நீங்களே சொல்லுங்க சார். மாப்பிள அவசரப்படாதீங்க மாப்பிள. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள சார் வயசுல மூத்தவர் சார். நீங்க உங்க காலால விழுறேன். சின்ன வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க சார். சார் தயவு செய்யுங்க சார். வணக்கம் சிஸ்டர்.
ஏன் கண்ணு முன்னாடியே உன் பொண்ணு கல்யாணத்தை இதே ஊர்ல நடத்தி காட்டுறேன்னு நீ சபதம் போட்டியே, இப்ப என்னாச்சு என் தங்கச்சி? இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடலாமா? என் பேரன் MBA படிச்சுட்டு பக்கத்து கிராமத்துல பொறுப்பான உத்தியோகத்துல இருக்கிறான். ஒரு போன் போட்டு என்ன போதும், உடனே ஓடியாந்துருவான். இதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாமா? என்னமா சொல்லு? இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில காக்காவுக்கு நரிக்கும் கூட கல்யாணம் நடக்கலாம். ஆனா நீ சொல்றது நடக்காது. இவ்வளவு சொல்லியும் சும்மா வரட்டு பிடிவாதம் பிடிக்காத. கல்யாணம் நின்னு போச்சு. பேங்காக் பையனும் ஓடி போயிட்டான். என் பையனையும் வேண்டாங்கிற. இந்த நிலைமையில உன் பொண்ணு கழுத்துல யார் தாலியை கட்டுவா? உன் சைடுல இருக்கிற ஒரே ஆம்பளை இந்த பொறுக்கி பையதான். யோ கத்தி, உன் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு பொறுக்கிக்கு பொண்ணை கொடுக்க முடியுமா? அவங்க வீட்டுல ஆம்பளை இல்லாம இருக்கலாம், ஆனா காவலுக்கு இந்த நன்றி உள்ள நாய் இருக்குதுடா. நீங்க தட்டம் மாத்துக்குமா, இந்த தருதலைய நான் பாத்துக்கிறேன். சார் 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 வயசுல மூத்தவர் சார், நீங்க ஒரு காலம் விழுகிறேன். கத்தி, என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. மேடம் கட்டுன்னு சொல்றேன்ல. மேடம் நீங்க ஏதோ கோவத்தை சொல்லிருக்கீங்க. நீங்க எங்க, நான் எங்க மேடம்? நீதான் அடிக்கடி நான் உங்களுக்கு நன்றியுள்ள நாயின்னு சொல்வல்ல, அது உண்மைன்னா தாலியை கட்டு. நான் நாய் தான் மேடம், ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம். கத்தி, நீ சொன்ன மாதிரி 5000 கோடி வழி பறந்துருச்சு. ஓவர் ஆக்ட் பண்ணாம சீக்கிரம் தாலியை கட்டு. மேடம் இங்க நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் மேடம். இது உங்க மான பிரச்சனை தான். உங்க சவால்லையும் நீங்க ஜெயிக்கணும், ஆனா கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை காணும். அதனால உங்களுக்காக மேடம் உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன் மேடம். அம்மா, என்னம்மா அது? அபி, உனக்கு தெரியும்ல, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அபி, இந்த கல்யாணம் இப்ப நடக்கலனா அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. வணக்கம் பிரதர். நான் போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்றேன்? ஏன் சிரிக்கிற? ஜெயிச்சது நான் தான், நீ இல்ல. என்ன உளர்ற? இப்போ உன் பொண்ணு கழுத்துல தாலியா கட்டியிருக்கானே, அவன் வேற யாரும் இல்ல, என் மகன் தான். வணக்கம் அத்தை. ஆமா அத்தை, இவர் சொல்றது 100% கரெக்ட். இது என் அம்மா, என் அப்பா, இதுதான் என் ஃபேமிலி. ரைட்டா பாட்டி? அட பாவி, என்ன நம்ப வச்சு கூட இருந்தே கழுத்து அறுத்துட்டியே. வேற என்னத்த பண்றது? அண்ணன் மகன் வீட்டுக்குள்ள வந்தா செருப்பு கழட்டி அடிச்சு துரத்திருப்பீங்க. அதனாலதான் ரவுடியா வேலைக்கு சேர்ந்தேன். அபி காலத்துல தாலியும் கட்டிட்டேன். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அத்தை. வாங்க வீட்டுக்கு போலாம். தாலி கட்டினா சேர்ந்து வாழணுமா? தாலி இருந்தா தானே. என் பொண்டாட்டிக்கு நான் கட்டின தாலி மேல கைய வச்ச வாழை மரம் துண்டான மாதிரி உன் தலை துண்டாயிடும். அத்தை, இது வரைக்கும் பொறுக்கியா நடிச்சேன். தேவைப்பட்டா நிஜமாவே பொறுக்கி ஆயிடுவேன். வா, அடுத்தால வா, பிடிச்சுக்க. நாம அபிய மிஸ் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம அலையிறோம். இங்க என்ன இவ்வளவு பணம் புழங்குது? என்னங்கடா
கவர்மெண்ட்ல இலவசமா டிவி கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. இப்ப 500 1000னு கேஷ் வேற தர்றாங்களா? நீ வெளியூரா 10 வட்டி கடன் வாங்கிட்டு இருக்கம்பியா? 10 வட்டிக்கு கடன் வாங்குறீங்களா? அப்படி என்னடா அவசர தேவை? குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கா? இல்ல. அக்கா தங்கச்சி கல்யாணமா? இல்லப்பா. அப்படின்னா பெத்த அப்பா அம்மாவுடைய ஆபரேஷன் செலவாடா? அதுவும் இல்லையா. அதுக்கு மேல உங்களுக்கு என்னடா அர்ஜென்சி? சிம்மக்கல் சின்ன கிளிக்கு காணிக்க செலுத்ததான் வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு குத்துக்கள் சிம்மக்கல்ல பத்தி பேசுது? யார் அந்த சின்ன கிளி? ஃபேமஸ் கரகாட்டக்காரி. அவங்க பேர் தான் சிம்மக்கல் சின்ன கிளி. அவங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்கு தான் இவங்க எல்லாம் 10 வட்டிக்கு காசு வாங்குறாங்க. அட அறிவிலிகளா, அவன் வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி ராக்கெட் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நீங்க ஜாக்கெட்ல குத்துறதுக்காக லோக்கலா கடன் வாங்குறீங்களாடா? எங்க அக்காவை நேர்ல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் பணக்கட்டை எடுத்து அவ இடுப்புல சொறி விடுவேன். உங்க அக்கா கேஷ் கவுண்டர் அங்கதான் வச்சிருக்காளா? எங்க அக்கா குளிக்கிற அழக இன்னைக்கு பூரா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அக்காவை பத்தி தம்பி அடிக்கிற கமெண்டாடா இது? சின்ன கிளி உதடு ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும். அவ கண்ணும் பெங்களூர் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். ஊருக்கே திரும்பி போ, அவன் உனக்கு தான். சோ அந்த கத்தி உங்க பொண்ண வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி உங்களை கொலை செய்வேன்னு மிரட்டி இருக்கா? எஸ் மேடம். அவனை இப்படி விட்டு வச்சா என் பொண்ணு மாதிரி பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடுவான். தயவு செஞ்சு அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பா. நீங்க சொன்னது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா செக்ஷன் 366 படி ஒரு 7 வருஷம், அப்புறம் அறிவாளை தூக்கி போட்டு உங்களை கொலை செய்ய விரட்டி இருக்கான்றீங்க. அதுக்கு 506 part 2ல இன்னொரு 3 வருஷம், மொத்தம் 10 வருஷம் அவனை உள்ள தள்ளிடலாம். கான்ஸ்டபிள். வணக்கம் மேடம். நீங்க? இவன் தான் மேடம் அந்த கத்தி. ஐயோ, நான் கத்தி இல்ல மேடம், கதிரேசன். MBA, son of Paul Pandi, grandson of Durai Pandi, husband of Abhinaya, and the only son-in-law of Thangalakshmi. இருங்க. நீங்க இவங்க மருமகன்றீங்க, இவங்க நீங்க அவங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு நான் சொல்றதை விட மேடம் என்னோட PA பதில் சொன்னா சரியா இருக்கும். 1 minute. மிஸ்டர் பழனியப்பன். Hi, I am Palniappan, alias Balloon, MSc Computer Science, son of Nachiappan, grandson of... Shut up. Thank you. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்ல போறதில்ல, காட்ட போறேன். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. மேடம். கட்டுன்னு சொல்றேன்ல. மேடம், நீங்க ஏதோ கோவத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க, நான் எங்க மேடம்? நீதான் அடிக்கடி நான் உங்களுக்கு நன்றியுள்ள நாயின்னு சொல்வேல. அது உண்மைன்னா தாலியை கட்டு. That's all, மேடம். என்னம்மா, அவர் தான் உங்க பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சொன்னீங்க. இதுல பார்த்தா நீங்க தான் உங்க பொண்ணு கழுத்துல அவரை தாலி கட்ட சொல்றீங்க. ஒரே கான்ட்ராஸ்டா இருக்கே. அது மட்டும் இல்ல மேடம், இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறதுக்காக இதுக்கு மட்டும் அவ சம்மதிக்கலனா உன் அம்மா உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இதை நான் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி அவங்கள மாதிரியே கொடுத்தேன்னா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 506 part 2 படி மேடம் 3 வருஷம் கம்பி தான் என்னணும். பாவம் அத்தையாச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறேன். என் அத்தை மேல எதுவும் ஆக்ஷன் எடுத்துறாதீங்க மேடம். எப்படி அத்தை, நீங்க போட்ட முதல் பந்திலேயே 6 அடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இனிமே ஏன் காதுல எப்படி பூ வைக்கலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன் பொண்ணு தலையில கமகமன்னு மல்லிப்பூ வச்சு சுண்ட காய்ச்சின பாலை ஒரு சொம்பு சூடா கொடுத்து அனுப்பு. உனக்கு பார்ட்டியா ப்ரமோஷன் தரேன். நீ எனக்கு ப்ரமோஷன் தரியா இல்ல நான் உனக்கு புடவை வாங்கி தரேன்? நானு நீ பொறுத்து இருந்து பாரு. அந்த புடவைய நான் கட்டுறேனா இல்ல உன் பொண்ணுக்கும் எனக்கும் பிறக்க போற குழந்தைக்கு அதே புடவைய கட்டி நீ தொட்டில் ஆட்டுறியான்னு பொறுத்து இருந்து பாரத்த வரட்டா? கலக்குறான் கதிரேசன் கலக்குறான், மிரட்டுறான் மாமியார மிரட்டுறான். நம்ம பேங்காக் போக போறத அவன்கிட்ட சொல்லிட்டே போலாமே, எதுக்கு பயப்படணும்? யார் பயப்படுறா? அவங்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளா அவன்? நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம். வீட்ல யார் மேடம்? என்ன? உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, சைன் பண்ணுங்க மேடம்.
எப்படி நீயா பார்சல் ஏன் வந்த? நான் எதுக்காக இந்த குரியர்ல வந்தேன் தெரியுமா? செல்போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, லேண்ட்லைனை எடுக்க மாட்டேங்கிறீங்க, கதவை லாக் பண்ணிட்டீங்க. அதான் இந்த குரியர்ல வந்தேன். இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு வந்த? இந்த வீடு ஆம்பளை இல்லாத வீடுன்னு தான் கத்தியோட அராஜகம் ஓவரா போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆப்பு வைக்கத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இந்த வீட்டோட உப்ப நான் கொஞ்சம் ஓவராவே சாப்பிட்டிருக்கிறேன். இப்ப என்ன தண்ணி குடிக்க வந்திருக்கியா? இல்ல, இங்கேயே தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. அபி ரொம்ப தேங்க்ஸ். இப்பயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டிய நீ. நாங்க இன்னைக்கு பேங்காக் கிளம்புறோம். என்ன பார்த்த உடனே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருப்பீங்களே? இல்ல, அடுத்த ஃளைட்லயே நாங்க பேங்காக் கிளம்புறோம். உள்ள பெட்டியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சு ஏர்போர்ட் கொண்டு வந்துரு. கூலியா வேணும்னா ஒரு 100 ரூபாய் வாங்கினா. அபியை பிக்கப் பண்ணலான்னு வந்தா 100 rupees கொடுக்குறீங்களா? ஆஹா, பிக்கப் பண்ண வந்த என்ன பேக்கப் பண்ண சொல்றீங்க? விட மாட்டான் இந்த மணி. தம்பி கதிரேசா, என்னத்தா? நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்கா. குடிக்கிற தண்ணியில குளிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. கேட்டா திமிரா பதில் சொல்றா. ஏய், வெளிய வா. ஏய், என்ன பாக்குற? என் பேரு ஏ இல்ல, சிம்மக்கல் சின்ன கிளி. அதுக்கு குடிக்கிற தண்ணியில குளிப்பியா நீ? டேய், இங்க வாடா வாடா. தண்ணிக்குள்ள முட்டை ஜெல் போட்டு நேரா போய் வாடா 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 என் சிங்கக்குட்டி. ஏய், உன் புடவை என் கையில. இப்ப என்ன பண்ணுவ? அப்பா, இப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கு. சபாஸ். என்ன பொம்பளடா அவ? உன் திமிர எப்படி அடக்குறேன் பார். டேய், நீ போய் மதத்தை வந்துடு. ட்ரெய்லர் பாத்துக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கியா? நான் வேற கண்ணாடியை மறந்துட்டு ஓடி வந்துட்டேன். போய் எடுத்துட்டா. ஓடு ஓடு. ஷோ முடிஞ்சு போயிரும். மங்களா தெரிஞ்சாலும் பரவாயில்ல. யோ, வேணாம், நிறுத்த சொல்லியா? இப்ப வெளிய வருவியா மாட்டியா? நான் எப்படியா வெளியில வர முடியும்? தயவு செஞ்சு என் புடவை குடியா. அப்படி வா வலிக்கு. டேய் வலுனே, பொளச்சு போட்டோ நிப்பாட்றா. அட என்ன தம்பி, குளிக்கிற தண்ணியில குளிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை உண்டு இல்லைன்னு பாத்துற வேணாமா? இவன் திறந்து விடுங்க தம்பி, பாத்துக்கிட்டு இருப்பான். பாத்துக்கிட்டு இருப்பான். வயசுக்கு ஏத்த மாதிரியா பேசுறீங்க? உத வாங்குவீங்க. ஏய், இந்த புடவை கட்டு வெளியில வா. வெட்டி கூறு போட்டுருவேன். சுமாருங்கயா. ஏய், இந்தா. என்ன சொந்த கதையே சோகமா இருக்கும்போது சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு வரியா? ஊரை விட்டு நீ இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பல, ஆனா இங்க இருக்க வேண்டியவங்க தான் கிளம்ப போறாங்க. என்ன சொல்ற? அபியும் அவங்க ஆத்தாலும் பாங்காக் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கடி.
என் புருஷனை உன் அப்பா கொன்னா இன்னைக்கு நீ எங்களை கொலை பாக்குறியா? ஆரவல்லி சூரவல்லி அடுக்குமல்லி பேரவல்லி உங்களை கொலை என்னால முடியுமா அத்தை? நான் இங்க வந்தது என் பொண்டாட்டி இந்த ஊரை விட்டு போகாம தடுக்க. ஹேய், சட்டப்படி டைவர்ஸ் வாங்கி கூட்டிட்டு போனா நீ என்ன செய்வே? அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். பரவாயில்லையா அத்தை? புரியல. நீங்க ஃபேமிலி கோர்ட்டுக்கு போவீங்க, அவங்க காரணம் என்னன்னு கேட்பாங்க, வரதட்சணை குடும்பம் அதை நான் இல்லைம்பேன். அடுத்து நான் ஆம்பளை இல்லைம்பீங்க, பொண்ணு அனுப்பிச்சு வைங்க ப்ரூவ் பண்றேன், அது உங்களால முடியாது. அப்புறம் அப்படி இப்படின்னு கேஸ் முடிய 2 வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் பேங்காக்ல இருந்த நீங்க இந்த பட்டிக்கேட்ல வாழ முடியுமா அத்தை? 1 வாரம் டைம் கொடுங்க. உங்க பொண்ணு கழுத்துல நான் கட்டின தாலி அவுத்து அவளை நானே உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். ஆனா அந்த 1 வாரமும் உங்க பொண்ணு எங்க வீட்டுல என்னோட ஒன்னா தங்கி இருக்கணும். ஐயா பயப்படாதீங்க அத்தை, உங்க பொண்ணோட அனுமதி இல்லாம என் சுண்டு விரல் கூட அவ மேல படாது. அந்த 1 வாரத்துல அவன் மனசு மாறலைன்னா அவளை நானே அத்தை உங்க கூட பேங்காக்கு ஃபிளைட்ல தேமிச்சு வைக்கிறேன். சவாலுக்கு தயாரா? உனக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். உனக்கு இருக்கிற திமிரு எனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கிற திமிரு என் பொண்ணுக்கும் இருக்கு. உன்னால என் பொண்ணு மனசு மாத்தவே முடியாது. அந்த 1 வாரத்துல உங்க பொண்ணு மனசை மட்டும் இல்ல, உங்க மனசுல எங்க குடும்பத்தை பத்தி இருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்தி எங்க வீட்டு வாசல்ல உங்களை தண்ணி தெளிச்சு கோலம் போட வைக்கல அத்தை, நான் எங்க அப்பா அம்மாவா இல்ல, உங்க மருமக இல்ல. பாப்போண்டா பாப்போம். உன் சவாலுக்கு நானும் ரெடி. கொடி பறக்குதடா, சூறாவளி அடிக்குதடா, வீராப்பு இவரிடமா சகிட சகிட சகச்சு. கத்தி ஏதும் இல்லாமல் ரத்தம் ஏதும் சிந்தாமல் யுத்தம் ஒன்று நடக்குதடா, சகிட சகிட சகச்சு. விழுகதையா தொடர்கதையா புரியாத புதுக்கதையா, பரீட்சை என்று ஆரம்பம் பொறுத்திருந்தால் விடை தெரியும். சேவர் கொடி பறக்குதடா, சூறாவளி அடிக்குதடா, வீராப்பு இவரிடமா சகிட சகிட சகச்சு. கத்தி ஏதும் இல்ல. புகுந்த வீட்டுல முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீ இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா மகராசியா இருக்கணும். இத பார்த்தா எனக்கு எங்க அப்பா ரத்தம் ஞாபகம் தான் வருது. முத வீட்டுக்கு வந்த மருமக இந்த நிறநாளி ஒரு சுத்தி சுத்தி வாப்பா, உன் வாழ்க்கை நிலைச்சு நிக்கும். Stupid sentiments. தாத்தா தாத்தா பொறுமையா சும்மா இரு, குழந்தை ஒண்ணும் சொல்லிடாத. முதல்ல என் பேத்தி இப்பதாண்டா வீட்டுக்கு வந்திருக்கிறா. 14 வருஷமா நான் தாங்கிக்கிட்டு இருக்க வலிக்கு முன்னால இது ஒண்ணுமே இல்லடா. சிறு வயசுல அது கோவத்துல எத்தனையோ தடவை விளையாட்டு சாமான்லாம் மேல எரிச்சிருக்குது. அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிடுறேன். விடுடா, இது பெருசு பண்ணாதடா. நிஜமாவா? மம்மி நீங்க சொன்னது உண்மை மம்மி. இங்க எல்லாரும் என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு கும்பிக்கிறாங்க. கரைக்கு போய் உட்காந்துருக்கா. என்னடா இது? சின்னங்களே, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் மட்டும் நேத்து மதக மூட சொல்லலைன்னா இந்த ஊரே என்ன ஒட்ட துணி இல்லாம பாத்திருக்கோம். மதக திறக்க சொன்னதே அவன் தானே. அவன் மட்டும் புடவையை கொடுக்கலன்னா என் மானமே போயிருக்கும். புடவையை உருவ சொல்லலே அவன் தான். 7 நாள் அபிய கவுக்குறேன் நான் சொன்னேன். இருடா, உனக்கு 6 அடியில குடிய நோன்றேன். சாரி, உனக்கு 8 அடி. என்ன மணி, உன்னை இந்த ஊருக்கு திரும்பி வர சொன்னது துப்பாக்கி தூக்குறதுக்கா? வாடா ஜோஸ், வச்சிட்டியடா எனக்கு பீஸ். அப்பதான் ஓபன் ஆகும்னு சொன்னேன். ஆனா அந்த கதிர் ஓப்பனா ஒரே அடி அடிச்சு அந்த அபிய தூக்கிட்டானடா. இப்பவும் சொல்றேன், ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் அவன் கூட இருப்பா. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் பிச்சை எடுப்பாளா? உன்னோட வந்துருவான்னு சொன்னேன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐடியா கொடுத்து கடைசியில அபி கிளவி ஆனதுக்கு அப்புறம் தான்டா எனக்கு கிடைப்பா. நான் அந்த கதிரை சுட போறேன், அதுக்கப்புறம் அபிய தொட போறேன். அதுக்கு தான்டா இந்த ட்ரைனிங் பிராக்டிஸ் எல்லாம். சுடாதீங்க. அப்ப தேக்க. ஐயோ, கையில
சொம்போட கும்பலா வந்து நிக்கிறீங்களே, யாரா நீங்க எல்லாம்? நாங்கெல்லாம் அசோசியேஷன் மெம்பர். ஓ, அவங்களா நீங்க? முந்திய விட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்குதே, அசோசியேஷன் டெவலப் ஆகுதாடா? அன்னைக்கு அப்படித்தான் எங்க அசோசியேஷன் மெம்பர் தலையில அடிச்ச, இன்னைக்கு எங்க தலைவர் அங்கேயே சுட்டுட்டியடா. யாரா உங்க தலைவர்? நான் தான்டா. சார், நான் உங்களை எங்க சார் சுட்டேன்? இங்க சுட்டேன். ஐ எம் வெரி சாரி சார். வடக்க சூலம்னா அதான் திருப்பி சுட்டேன். இப்படி தெக்க மூலம் இருக்குன்னு தெரியாம போச்சு சார். தயவு செய்து இந்த மேட்டரை பெருசுபடுத்தாதீங்க சார். நீதானா பெருசுபடுத்திட்ட? கொட்டுது வர்ற ரத்தம். அவங்ககிட்ட பேச்சு கூட்டுங்கடா, பஞ்சாயத்தை எழுப்புங்கடா, நாட்டாமைய தேவன் பிறந்த மண்ண பட்டு வச்சு வராண்டா. மலை வழி வட நில வழி விட தங்க பாண்டி வராண்டா. என்ன எனக்கு ஓல்டு கெட்ட போட்ட மாதிரியே இருக்கிறான் இந்த கிழவன். எறும்பு கூட கடிக்காது இந்த கிராமத்துல. எவட்ரா தப்பு பட்டது? ஏன் உங்க ஊர்ல எல்லா எறும்புக்கும் பல்ல பிடிங்கிட்டீங்களா? அம்மா, ஒண்ணு இல்ல, அங்க அது யாரா? ஐயா, என்னையா முக்கறீங்க? மோஷன் ப்ராப்ளமா? எமோஷன் ப்ராப்ளம். அவரை பார்த்தா தெரியல, என்ற புள்ளடாவ. இந்த தப்பு எங்கயா நடந்தது தெரியலையே. டவுன் பஸ் நிக்கிற இடத்துல எல்லாம் ஏறி இறங்கி இருக்கிறேன். எந்த ஸ்டாப்பிங் தெரியலையே. சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இங்க பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. ஒழுங்கா தீர்ப்ப சொல்லிருங்க, இல்ல காரி மூஞ்சலுக்கு. இந்த கொடா போட்ட தம்பி, உனக்கு என்னடா தப்பு படிச்சு சொல்றா? ஐயா, ஆரம்பத்துல இருந்தே எங்க ஆய் அசோசியேஷன் மேல இவனுக்கு ஒரு கண்ணுங்க ஐயா. இன்னைக்கு காலையில காலை கடன் செலுத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்தை பார்த்து சுட்டுட்ட ஐயா. இவனுக்கு செலுத்துற ஒரே கடனே கால கடன் தான். அங்க ஏன்டா சுட்ட? வாத்து நினைச்சுதாங்க சுட்டேன். ஏன்டா உனக்கு வாத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாதாக்கும்? குண்டு வேற உள்ள போயிருச்சுங்கய்யா. இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. ஐயா, இன்னையில இருந்து எண்ணி 6 மாசம் நீ குழாய் மாட்டுவியோ வேட்டி கட்டுவியோ, ஆனா உள்ள ஜட்டியே போடக்கூடாதுடா, போடக்கூடாதுடா, போடக்கூடாதுடா. உள்ள ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பா? விட்டு போட ரேஞ்சுக்கு இருக்குது. நான்சென்ஸ். மை சன். சன்னா என்ற கண்ணு பாக்குறவே நான் ஒன்றா அப்பாடா. நீதான் என் அப்பாங்கிறியே, அப்படின்னா என் ஆத்தா யாரா? ஆத்தா 28 வருஷத்துக்கு முன்னாடி ஐயனார் கோயில்ல ஆத்துல குளிக்கும் போது. நீ என்ன ஏமாத்துற, பொய் சொல்ற. எங்க ஆத்தாவை நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. யார் பேருக்கு? அபிநயா. அனுஷ நட்சத்திரம். ரிச்சிக ராசி. சிம்ம லக்னம். புருஷ முன்னாடி தாமிரத்தை தொட்டு கொடுங்க. அபி, நீயும் தொட்டுக்கப்பா. ஷட் அப். நான் இங்க இருக்க போறதே 7 நாள் தான். அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கிரிமினல்ஸ். ஆண்டி, பூ எடுத்துக்கோங்க ஆண்டி. எனக்கு வேணாம், நீ போ. ப்ளீஸ் ஆண்டி, சாமி பூ ஆண்டி. வேண்டாம்னு சொல்லக்கூடாது, வச்சுக்கோங்க ஆண்டி. வேணாம்னு சொல்றேன்ல, போ. சொன்னா கேளுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏய் அம்மா, இல்ல. அதுவரை நீ கோவத்தை காட்டுற? சின்ன குழந்தை கை நீட்டி அடிக்கிறியா? ஈவர்கள்ல இதே மாதிரி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பாவை கொண்டுட்டு என்ன எங்க அம்மாவையும் அனாதையாக்குனீங்களே. இறக்கத பத்தி நீங்க பேசுறீங்களா? அத்தை கிட்ட தான பேசாத நீ. எப்ப நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டியோ 7 நாள் இல்ல 7 நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். ஏய் நில்லு. போறதா போறேன். போறதுக்கு முன்னாடி உனக்கு கேட்டு போ. உங்க அம்மா எங்களை பத்தி சொன்ன கதை தானே உனக்கு தெரியும். உண்மை என்னன்னு தெரியுமா? உங்க அப்பாக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சற சித்தப்பனும் அவனுக்கு 2 பசங்களும் இருந்தாங்க. ஐயா, எத்தனை வருஷம்பா ஆச்சு உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? உங்க அப்பன் செத்த உன்னை அனாதை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு என் மேல உனக்கு கோபம் இருக்கும்பா. ஏன் அப்படி செஞ்சேன்? நீ குடும்ப கஷ்டத்தையெல்லாம் மறந்து முழுசா படிப்புல கவனம் செலுத்தி பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டையா. நான் ஆசைப்பட்டது அப்படியே நடந்துருச்சியா. இதோ ஓ தம்பிய, பெரியவன் சீனி, சின்னவன் சக்கரை. டேய், உங்க அண்ணனுக்கு மாலையை போடுங்கடா. போடா. ஐயா வணக்கம் ஐயா.
ஐயா கலெக்டரோட சொந்தக்காரர் நீங்க என் முன்னால கையை கட்டிட்டு இறக்கி கொடுங்கண்ணே. என் ஜாதி பள்ளிக்கூடத்தை +2 வரைக்கும் ஆக்கணும். அதுக்கு கலெக்டரோட பர்மிஷன் வேணும். நீங்க நினைச்சா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடலாம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது. புடிங்க. காரியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன். அண்ணா புடிங்கண்ணே. அப்ப நான் கிளம்புறேன். ஜாதி சங்க மீட்டிங் இருக்கு. அப்புறம் பாப்போம். ஏண்டா கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோமே, அந்த கலெக்டர் கையெழுத்து போடுவானாடா? கண்டிப்பா போட மாட்டான். அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சி பழக்கப்பட்ட நமக்கு கையெழுத்தா போட தெரியாது. இனிமே கலெக்டர் பைய கையெழுத்த நாம போட்டு கலெக்ஷனை அள்ளிட வேண்டியது. அவனுக்கு திருட்டு கையெழுத்துல உருவான ஸ்கூல் எரிஞ்சு பல குழந்தைங்க செத்து போயிட்டாங்க. இது உங்க அப்பாவுக்கு தெரிய வந்தது. நீ செஞ்ச காரியத்தினால எத்தனை குழந்தையோட உயிர் போயிருக்கு தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச என்ன பண்ண போறோம்? ஏதோ நடந்து போச்சுன்னு விடுவியா? நான் எங்க கேட்டுட்டு இருக்கா? வேணா கவுன்சிலர் சொல்லு, அதை வெட்டிடுறோம். என்ன சொன்ன? பால்பாண்டி, நீ நினைச்ச மாதிரி உன் மச்சான் காசை வாங்கிட்டு எரிஞ்சாதிக்காரங்க ஸ்கூல் பெர்மிஷன் போட்டலப்பா. அவர் சித்தப்பா பிள்ளைங்க சேர்ந்தா அவரை மாதிரி கையெழுத்து போட்டது காரியத்தை பண்ணிருக்காங்கப்பா. ஏன் சொந்த தங்கச்சி புருஷன் நானே தப்பா நினைச்சிட்டேனே. இப்போ அவர் எங்க இருப்பாரு? உன் தம்பிகளை கொல்றாதையா. அண்ணன் கலெக்டருங்கிற உரிமையில தெரியாதனமா பண்ணிட்டானுங்கய்யா. இனி எதுவும் தப்பு பண்ண மாட்டானுங்கய்யா. வேணாயா, விட்டுறியா? உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். கொல்லுங்கடா அவனை. மாப்பிள, ஐயோ மாப்பிள, என் மாப்பிள யார் இப்படி பண்ணா? யாரு மாப்பிள? ஐயோ மாப்பிள, மாப்பிள கத்தியோட எங்க அப்பாவை பார்த்த உங்க அம்மா அவருதான் கொலை செஞ்சாருன்னு ஆணித்தரமா நம்பிட்டாங்க. உண்மையா கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எங்க அப்பா தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிற தன்னோட எண்ணத்தை இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா மாத்திக்கல. உள்ளாடை போடக்கூடாதுன்னு எங்க அப்பன் தீர்ப்பு சொன்னாலும் சொன்னா பேண்ட்டே போட முடியல. ஜிப்பு போடும்போது ஒரே சிக்கலா இருக்குது. இப்பெல்லாம் வேட்டி தான் உடுத்துறது. ஆனா இதுவும் நல்ல காத்தோட்டமா தானே இருக்கு. எதுவும் ஆத்திரம் அவசரம்னா ஸ்கிரீனை லைட்டா தூக்குனா முடிஞ்சது வேலை. ஆக்சுவலா இதெல்லாம் தண்டனையாடா, இது ஒரு சுதந்திரம்டா. எங்க அப்பன் ஒரு கேணக்கு இருக்கேன் போல இருக்கு. தண்ணி ஏன்டா 2 பல் விளக்குற? தள்ளி 2 பல் விளக்கு. ஏன் தள்ளி நின்று விளக்கணும் கிழவி? இந்த கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன்?
வந்துட்டேன். ஏன் தண்ணிய பார்த்து என்னையும் பார்த்து திட்டிட்டு போகுது? அப்படி தண்ணியில என்ன விசேஷமா தெரியுது? எங்க பாப்போம். வானம் முழுக்க நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஐயோ, வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது. குசும்பான தீர்ப்பு தாண்டா எங்க அப்பா கொடுத்திருக்கா. ஊர்க்காரங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தடயத்தை நாமளே அழிச்சிடலாம். அச்சக் அச்சக் அச்சக். ஹாரி பாட்டர், பவர் ரேஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன் இதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தை மாதிரி நீ அதை நம்பிட்டு வந்து நிக்கிறியே. 7 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் நம்ம 2 குடும்பமா ஒண்ணு சேரணும்னு எவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா? அவங்க எதுக்குமா போய் சொல்லணும்? எல்லாம் பணத்துக்காக தான்மா. நம்ம கிட்ட கோடி கோடியா சொத்து இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு மொத்த சொத்து உனக்கு தான். அதை அடையறதுக்காக போய் சொல்லி தாலி கட்டி நடக்காத ஒரு கதையை சொல்லி நம்ப வச்சு உனக்கு எனக்கும் சண்டையை மூட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உன்னை ஒரே அடியா துரத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அபி, என் சொத்தை என்னை விட்டு போனாலும் கவலை இல்ல. நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதம்மா. ஏன்னா என் மொத்த சொத்தே நீதான். அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு சேர வேண்டிய சொத்தை எங்க அம்மா கிட்ட வந்து கேளுங்கன்னு அவங்கிட்ட சொல்லி பாரு. அப்ப தெரியும் உனக்கு. ஏங்க, எத்தனை நாளைக்கு இந்த வீட்டு வேலையும் விவசாயமும் பார்க்க போறீங்க? நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அதுக்கெல்லாம் பணம் வேணாம் பாபி. அப்பா விவசாயத்தார் வேற தொழில் பண்றேன்னா பணம் தர மாட்டார். நீங்க ஏங்க உங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க? எங்க அம்மா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அதுவும் என் பேர்ல இருக்கு. அத்தனை சொத்து உன் பேர்ல இருக்கு? ஆமாங்க. வேணா நம்ம நாளைக்கே போய் எங்க அம்மா கிட்ட கேட்டு எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடலாம். நாளைக்கு வேணாம் அபி, இப்பவே போலாம். ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? அது அத்தனை பணத்தை எனக்கு பெட்டி வேண்டாமா, ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். வாபி, அம்மா தானே. வணக்கத்த. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். எதுக்கியா வந்த? பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு பொட்டி கொண்டாந்துருக்கிற. சொத்தையெல்லாம் எழுதி வாங்குறதுக்கு பத்திரம் ரெடி. லாயர் எங்க? வக்கீல் எதுக்குங்க? முதல்ல அத்தைட்ட பேச வேண்டியதா, உட்கார்ந்து பேசிட்டு உட்காந்து என் கூட பேச போறியா? கை நீட்டி பணம் வாங்க வந்தவன் நீ. உனக்கு என்ன சம மரியாதை? கலா, இந்த சேர் தூக்கி உள்ள போடு. கலா எதுக்கு? ஏன் கால் இருக்கும்போது. இப்ப எங்க உட்காருவே? அத்தை கிட்ட பேச எனக்கு எதுக்குங்க சேரு? இது பத்தாது. வேலைக்காரி சேரியவே உருவிட்டானே. அடுத்து என்ன? அத்த, நேத்து வரைக்கும் நான் யாரோ, இன்னைக்கு கோடீஸ்வரி தங்கலட்சுமியோட ஒரே பொண்ணோட ஒரே புருஷன் நானு. எனக்கு மட்டும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்காதா? அதான் அபி ஐடியா கொடுத்தா அள்ளிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்புறம் அத்த, திருப்பூர்ல ஒரு 200 ஏக்கர் இடம் இருக்காம அதை என் பேருக்கு மாத்தி விட்டீங்கன்னா எங்க அப்பா பேர்ல ஒரு காட்டன் மில் ஆரம்பிச்சிருவேன். ஓஹோ, அப்ப தூத்துக்குடியில 300 ஏக்கர் இருக்குதே, அதுல உங்க அம்மா பேர்ல உப்பளம் ஆரம்பிப்பியா? நல்ல ஐடியாவா இருக்க அத்த, அதையும் மாத்தி விட்டுருங்க. அடுத்து என்ன? பணமா? பின்ன அத்த, பேங்காக் பேங்க்ல 200 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்களாமா, அதையும் என் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. சுவிஸ் பேங்க்ல கூட தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம 300 கோடி இருக்கு. அதையும் கேப்பியா? மணி, மணியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி எல்லா டீடைலும் நீயே சொல்ல போறியா? என்ன கேனக்கு இருக்குன்னு நினைச்சீங்களா? ஷேர் மார்க்கெட்ல 100 கோடி இருக்கே, அத பத்தி வந்து நான் மூச்சு விட்டனா? மணி, கொஞ்சம் இங்க வரியா? அந்த உரிமை அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன மேடம்? அம்மா, கொஞ்சம் வெளிய நில்லு போ. அத்த, அவன வேணா நீங்க அடிச்சு துரத்திடலாம், அவன் உங்க சர்வெண்ட். ஆனா நான் உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட். நான் கேட்டபடி சொத்தை எப்ப எழுதி தர போறீங்க? அத்த, என்ன பேசாம இருக்கீங்க? அத்த, எழுதி கொடுங்க அத்த. அபி, எழுதி கொடுக்க சொல்ல அபி. அத்த, கொடுங்க அத்த. அத்த, அத்த, கொடுங்க அத்த. அத்த, கொடுங்க அத்த. அத்த. இப்படியெல்லாம் நான் கேட்பேன்னு எதிர்பார்த்தீங்களா என் அத்தை? இதுக்கு தான் உங்க பொண்ணை ரெடி பண்ணி வச்சீங்களா? அத்தை, இந்த பத்திரம் உங்க சொத்தை எழுதி வாங்கறதுக்காக நான் கொண்டு வந்த பத்திரம் இல்ல. உங்க சொத்தே வேணான்னு நான் எழுதி கொடுக்கிற பத்திரம். அத்தை, எனக்கு உங்க பேங்காக் சொத்து வேண்டாம், திருப்பூர் சொத்து வேண்டாம், தூத்துக்குடி சொத்து வேண்டாம். எனக்கு இருக்கிற ஒரே அசைக்க முடியாத சொத்து ஏன் அபிதான். ஆன்ட்டி,
நீங்க எழுதின கதைக்கு இதான் கிளைமாக்ஸ், ஆன்டி கிளைமாக்ஸ். கலக்குறான் கலக்குறான் கதிரேசன் கலக்குறான், மிரட்டுறான் மிரட்டுறான் மாமியார மிரட்டுறான், மாப்பு 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 வச்சிட்டாண்டாப்பு. கம்ப்யூட்டர் யுகத்துல ஜட்டி போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. அது சரி, பழனி முருகன் கூட ஒரு கோமணம் தானே கட்டியிருக்கிறான். இதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. ஃப்ரீயா ஊடு ஃப்ரீயா ஊடு ஃப்ரீயா ஊடு மாமே. சொன்னதை கேட்க மாட்டேன். ஏடா சொன்னதை கேட்க மாட்டேங்கிற? இந்த வயசுல சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா? ஒண்ணு அம்மா, ஏம்மா பச்சை மண்ணை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? என்னம்மா பிரச்சனை? பாருங்க தம்பி, ஸ்கூலுக்கு போற வயசாச்சு, ஜட்டி போட்டுக்க மாட்டேங்கிறான். அப்ப நான் வரேம்மா. நில்லுங்க தம்பி, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க. ஆமா. புள்ளைக்கு 2 வார்த்தை புத்திமதி சொல்லிட்டு போங்க. புத்திமதி நானு சொல்றேம்மா. தம்பி, இவ்வளவு நாளா நீ பச்சை குழந்தையா இருந்த, அதனால கிங்கினி மங்கினின்னு சும்மா சுத்திக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப நீ பெரிய பையன் ஆயிட்டில்ல, அதனால அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஜட்டி போட்டுக்கோ. உனக்கு 7 கழுத வயசாச்சு, நீ ஏன் ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்க? நீ என்னைய சொல்றியா? போய் வேலைய பாத்துட்டு. அது ஒண்ணும் இல்ல, டாக்டர் தான் 6 மாசம் ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் சொன்னாரா நாட்டாம சொன்னாரா? ஓ, நாட்டாம தீர்ப்பு சொன்ன ஆளு நீதானா? உன்னை பார்த்து தான் ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. போய் வேலைய பாத்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்திருந்தா மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். ஐயோ, பச்சை மண்ல இருந்து பட்டி தொட்டி எல்லாம் என் புகழ் பரவி இருக்கு. இதுக்கு காரணம் எங்க அப்பா நாட்டாம தான். அவனை பழிக்கு பழி வாங்கணும். அதுக்கு முதல்ல எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அம்மா அம்மா அம்மா. என் மச்சான கொன்னதும் இல்லாம சமாதியில உட்காந்து சாமியா கும்பிடுறீங்க. ஏய் கதிரு, உன் மாமனை கொன்ன அவங்கள இழுத்து வெளியே போடுறா. யாரா அது? சொல்லுங்கடா, என் மாமனை கொண்டது நீங்க தான். சொல்லுங்கடா. அம்மா தங்கலட்சுமி, பாத்தியாமா இவனு செய்யற அக்கிரமத்தை. உன் புருஷனை உங்க அண்ணங்காரனே கொன்னுபுட்டு பழிய எங்க மேல போட்டதால 14 வருஷம் உள்ள இருந்துட்டு இன்னைக்கு தாமா வெளியே வர்றான். வர்ற வழியில உன் பொண்ணை ஏமாத்தி இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் உன்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு கேள்விப்பட்டு, சரி உனக்கு உதவி பண்ணலாமேன்னு வந்தா செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கொள்ள சொல்றான் பாரு. அத்தை, இவன் சொல்றத நம்பாதீங்க. மாமாவை கொன்னது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கடத்தினதும் இவனுக்கு தான். என்னது? மாப்பிளைய கடத்தினமா? நீதானே மாப்பிள? உன்னை எப்ப கடத்தினா? அட விடுசீனி, பழி போறதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி தப்பு பண்றதே இவனுங்களுக்கு பொழப்பா போச்சு. இவங்க பரம்பரை குணமே தானே, அதுக்காக அண்ணி என்ன நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க. டேய், என்ன நடிக்கிறியா? உன்னை கொல்ல பாருங்க கதிரு, இவனுங்களையும் மாத்த முடியாது, இவளையும் மாத்த முடியாது. வா, கும்பிட்டு கிளம்பலாம். நில்லு. நான் கட்டின சமாதிக்கு வந்து ஏன் புருஷனை கும்பிடுறதுக்கு நீ யாரு? அம்மா, அப்பா மேல உனக்கு இருக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. எனக்கு இருக்கிற உரிமை என் புருஷனுக்கும் இருக்கு. அன்னைக்கே சொன்னனே இந்த 1 வீக் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்காதீங்கன்னு. பாத்தீங்களா? சொத்தே வேண்டான்னு அவன் பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டான். புருஷன் தான் சொத்துன்னு அவளும் பின்னாடியே போயிட்டா. அவளை சொல்லி குத்தம் இல்ல, குடிச்சிட்டு அடிக்கிற புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பொம்பளைங்க மண் சோறு சாப்பிடுற ஊர் இது. அதான் சென்டிமெண்ட். இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. மேடம், நீங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்கும்போது நானும் இறங்கி வந்து என் மனசுல இருக்கிறத வெக்கத்தை விட்டு வெளிப்படையா இப்ப கேட்கிறேன். ஏன்னா இப்ப இந்த வீட்டுல நீங்களும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கிறோம். அதனால கேட்கிறேன், இன்னைக்கு நைட்டு என்ன சமையல்? கொட்டிக்கிறதுல இரு. சீக்கிரமா ஒரு ஐடியா சொல்லு. சொல்றேன். கண்ணுக்குட்டி காளமாட்டு பின்னாடி போகுதில்ல, அந்த காளமாட்டை ஒதுக்கணும், அடக்கணும், மடக்கணும். அதுக்கு தேவை ஒரு ஜெர்சி பசு. இறக்குறோம். இன்னைக்கு 5வது நாள். இந்த கதிரேசனுடைய மானம் மரியாதை எல்லாம் பஞ்சாவர நாள்.
இப்ப அவங்க தனியா தான் இருக்கிறான். கோழியை நாங்க பறக்க விட போறேன். நீ கோழி பிடிக்கிற மாதிரி உள்ள போவ. ஆனா நீ பிடிக்க போறது இந்த கோழியை இல்ல, அந்த சேவலை. அத உன்னுடைய ஒரே பார்வையில கொஞ்சம் வைக்கிற, கெஞ்ச வைக்கிற. அத நான் அபி கிட்ட பத்த வைக்கிறேன். அதுக்கப்புறம் அபி எனக்கு, நீ ஆசைப்பட்ட அந்த சேவல் உனக்கு. இத மட்டும் நீ சரியா பண்ணிட்டீன்னா உன்னுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஏத்த ஒரு பெத்த அமௌண்ட மேடம் தங்கலட்சுமி மூலமா உனக்கு நான் செட்டில் பண்றேன். ஓகே? ஏய், நீ எங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி புதுசா குடி வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு முன்னாடி நீ வந்த? என்னது? கோழிய நான் ஆசையா வளர்த்த கோழி படார்னு பறந்து சடார்னு நீங்க வந்து விழுந்துருச்சு. நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததை என் பாட்டி பாத்துச்சு. உன் தலையை ஆஞ்சு போடுவா, ஆஞ்சு அது பாக்குறதுக்குள்ள போய் சேரு. என் கோழி அவ்வளவு சீக்கிரமா சிக்காது. நீங்க என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா நான் இந்த இடத்தை சீக்கிரமா காலி பண்ணிடுவேன். நானு உன் கூட கோழி பிடிக்கணும். வந்து தொலை. எங்க கோழி? அதோ. கோழி அங்க பிடிப்பியா, இங்க பிடிக்கிற? வா, அங்க பாரு, வைக்க போருக்குள்ள அக்க போர் நடக்குது. அபி, இந்த கோழி இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்ல எல்லாம் வேண்டான்னு. ஏய், என்ன சொல்ற? சமாளி, நான் வரேன். அபி, போய் பாத்தியா அபி, உன் கழுத்துல கட்டின மஞ்சள் பீஸோட ஈரமே இன்னும் காயல. அதுக்குள்ள வேற ஒரு லெக் பீஸுக்கு அலையறான் பார். இல்ல அபி, கோழி புடிச்சு தர சொன்னா அதுக்குதான் உள்ள. உனக்கு என்னமா குறைச்சல்? இனியும் இவன் கூட சேர்ந்து வாழணுமா? நீ ஒரு உண்மையான தமிழ் பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு உன் கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரையா பொங்கி வளைஞ்சிருக்க வேண்டாமா? இதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஊரை கூட்ட. ஆஹா. ஹலோ, என்ன மாப்பிள்ள மூச்சு இறக்கிது? ஓடி பிடிச்சு ஏதாவது விளையாடுனீங்களா? கோலி ஏதாவது விளையாடுனீங்களா மாப்பிள்ள? கோலி இல்ல, கோழி கோழி. ஓ மக கூட விளையாண்டாலும் இப்படிதான் மூச்சு அரைக்கும். டேய், நாளைக்கு 12 மணிக்குள்ள என் பொண்ணு உன் மூஞ்சில காரை துப்பிட்டு என்ன தேடி வரலனா என் பேரு தங்கலட்சுமி இல்ல. அதே எச்சில ஓ மூஞ்சில துப்பி நீ எல்லாம் ஒரு அம்மாவான மகளை விட்டே உன்னை கேட்க வைக்கல. என் தாத்தா தொர்ர பாண்டிக்கு நான் பேரன்ல, என் அப்பன் பால் பாண்டிக்கு நான் மகன்ல, என் அத்தை தங்கலட்சுமிக்கு நான் மருமகன்ல, என்னோட ஒரே பொண்டாட்டி அபிக்கு நான் புருஷனும் இல்ல. பாக்கலாமா? பாக்கலாம்டா. பாத்துருவோம் அதே 12 மணிக்கு. என் அத்தை. அம்மா தாயே, ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற அவரு ஏன் பஞ்சாயத்துலயும் சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் தாயே. தீர்ப்பா? என் மனசை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி சீக்கிரம் அவர் வரணும் தாயே. மனசை புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் வரணுமா? சந்தேகமே இல்லை. இதுதான் என்ன பெத்த அம்மா. அம்மா 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 அம்மா, நீதாம்மா என்ன பெத்த அம்மா. நாட்டாம தான் என்ன பெத்த அப்பா அம்மா. அவரை பத்தி தானமா நீ வேண்டிக்கிட்டு இருந்த? வழக்கமா பிரிஞ்சு போங்க. நான் அவரை பத்தியா வேண்டுனேன், இவரை பத்தியில வேண்டுனேன். இவரு சாலமன் பாப்பையாவா? இவரை பத்தியா வேண்டிக்கிட்டு இருந்த? அது சரி, ஏதோ தீர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அம்மா ஊர் ஊரா போய் பட்டிமன்றத்தை தீர்ப்பு சொல்றாருல, அத சொன்னேன். ஓஹோ, நீ பட்டிமன்ற தீர்ப்பு சொன்னியா? நான் பஞ்சாயத்து தீர்ப்புலாம் நினைச்சிட்டேன். அது சரி, பறவைக்கும் பாப்பையாக்கும் என்ன கனெக்ஷன்? கனெக்ஷன்லடா காதல். காதலா? அது எப்படி உங்களுக்குள்ள பிக்கப் ஆச்சு? அம்மா தினம் காலையில டிவில வந்து பேசுறாரு, நல்ல கதை சொல்றாரு. அத பார்த்து பார்த்து எனக்கு ஒரே ஆசை ஆயிருச்சு. அதனால ஒருதலை காதல். ஒருதலையா? ஆல் சைடு வீக்கான இந்த ஏஜ்ல உனக்கு ஒன் சைடு லவ்வா? ஏ பாட்டி, அவருக்கு ஏற்கனவே அங்கவை சங்கவைன்னு 2 பிரச்சனை இருக்குது. இதுல ஒன்னையும் கூட்டு போய் எங்க தங்க வைப்பாரு, எங்க தொங்க வைப்பாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிருச்சு பாட்டி. என்னது, சாலமன் பாப்பையாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாப்பையா பாப்பையா, என்ன நீ பாப்பையா? அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, பழைய பாட்டிகளே, நாளைக்கு சந்திப்போமா?
பாத்தியா உன் தோப்புக்குள்ளேயே அவ தோப்பு மாதிரி உட்காந்து தேங்காய் உரிச்சிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரியே மதுரை மாவட்டம் பூரா இவளை பத்தி தெளிவா விசாரிச்சேன். இவ பேரு சிம்மக்கல் சின்னக்கிளி, இவ ஆத்தா அம்மாப்பேட்டை அன்னக்கிளி, இவ பாட்டி வடுகப்பட்டி வண்ணக்கிளி. இவளுக்கு 3 பேருமே பரம்பரையா கரகாட்டம் ஆடுறவளுங்க. இதெல்லாம் அந்தந்த ஊர் புரோக்கர்களை பார்த்து ஒரு சிபிஐ மாதிரி என்கொயரி பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வந்துட்டு டேப் ஆன் பண்ணு. அவ கால் தன்னால ஆடும். பாட்டை நிறுத்து. என்னது? அது அது வந்து காலேஜ்ல கலை நிகழ்ச்சிக்காக கரகாட்டம் ஆடி பழகிட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸா? ஆமா, என் கூட ஆட போறாங்க. தெரியுது, வா வா வாங்குறல்ல ஆடி போல. ஏய் சொல்லு, உன்னை ஆரம்பிச்சா சொல்லு, நான் கொல்லுறேன். சொல்லு. நீ கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளு. அன்னைக்கு குடித்தண்ணி குளத்துல ஒன்னு பார்த்தப்போவே உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நீ கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சதும் ஊரை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ண. அப்போ உங்க அத்தை தங்கலட்சுமி உன்னையும் உன் பொண்டாட்டியையும் பிரிக்க விலை பேசினாங்க. நான் மாட்டேன்னு சொன்னா வேற யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு உண்மையிலேயே உங்க 2 பேரையும் பிரிச்சிருப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பொறாம வந்து உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவானுதான் கொஞ்சம் வரம்பு மீறி நடந்துக்கிட்டேன். இந்த உலகத்துல முதல் பெண் விஞ்ஞானி, முதல் பெண் போலீஸ், முதல் பெண் ஆட்டோ டிரைவர், இப்படி சாதனை படைச்ச எத்தனையோ பொம்பளைகளுக்கு நடுவுல சொந்த மாப்பிளைக்கே மாமா வேலை பார்த்த முதல் பொம்பளை நீதான் அத்தை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு தேவை என் பொண்ணு உங்ககிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிறது. அதை நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணாலும் என் பொண்ணு நீ சொன்னதை கேட்க மாட்டா. நான் சொன்னா கேட்க மாட்டா. ஆனா நீங்க இப்ப சொன்னதை அவ கேட்டுட்டு தானே இருக்கா. ஆபி எப்படிமா இந்த பிக்காலி பைக்கிட்ட நீங்க மாட்டினீங்க? உங்க அம்மா ஒரு கரகாட்டக்காரிப்பா. அம்மா, என் ஆட்டத்தை பார்க்க வந்த உங்க அப்பா பணத்தை குத்துறதுக்கு பதிலா பத்திரத்தை குத்திட்டாரு. பத்திரத்தையே குத்திட்டாரா? ஆமாப்பா. அத நம்பி நான் என்னையே பறி கொடுத்துட்டேன். அம்மா, அதுக்கப்புறம் தான் அப்பா தெரியுது அது போலி பத்திரம்னு. அடா பாவி, முதல்ல போலி பத்திரம் செய்த நீதானடா? அது மட்டும் இல்லப்பா, புதுசா ரிலீஸ் ஆகுற படத்துல வர ஹீரோயினிங்க மாதிரி என்ன ஆட சொல்றாருப்பா. யாரோ மாளவிக்காவாமே வாழ மீனுக்கும் வெளாங்கு மீனு பாட்டுக்கு அவள மாதிரி ஆடலன்னு என் தொடையில சூடு வச்சுட்டாருப்பா. சிவாஜி படத்துல ஆம்பல் ஆம்பல்னு ஒரு பாட்டு வருதே, அதுக்கு நான் ஸ்ரேயா மாதிரி ஆடலன்னு என்ன பண்ண? ஆம்பல் ஆம்பல் சரியா வரலன்னு இவ கண்ணுல சாம்பல் அள்ளி போட்டேன். அடா பாவி, எங்க அம்மாவை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கியாடா ஒண்ணு. ஐயோ வேண்டாம்பா, அவர் அடிக்காதே. 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன். பாத்தியாடா பத்தினி தெய்வத்தை. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனிமே தப்பு தப்பா தீர்ப்பு சொல்ற நாட்டாம போஸ்ட விட்டுட்டு 24 மணி நேரமும் எங்க அம்மா கூட இருந்து சேவை செய்யணும். இதுதான் இந்த ஜூனியர் நாட்டாமையோட தீர்ப்பு. இதுக்கு நீ ஒத்துக்கல, உன்னை இங்கேயே வெட்டி கூறு போட்டு வேண்டாம். வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, என்ன ஒண்ணு செஞ்சு போடாத. இன்னையில இருந்து சாவர வரைக்கும் என்ற பொண்டாட்டி ஜோதியோட ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை. என்னப்பா? என்ற பொண்டாட்டிக்கு இளநீல ஜின்னு விட்டு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கும். ஒரு எட்டு போய் வாங்கி வாங்க. நான் ஆடிக்கிட்டு இருந்த கரகாட்ட கலைய இந்த உலகமெல்லாம் நீ பரப்பணும், அதான்ப்பா என் ஆசை. என்ற பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாம அவனு. ஏன்னா நீ ஊரா போய் டான்ஸ் ஆடினாதான் அப்பப்ப உள்ள லேட்டஸ்ட் ஸ்பீக்கர்களை இந்த நாட்டாம மடக்க முடியுமாக்கும். தங்கலட்சுமி, நாளைக்கு 7வது நாள். அவன் உனக்கு விதிச்சிருக்கிற கடைசி நாள். சொத்துக்கு ஆசைப்படுவான்னு நினைச்சீங்க, அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிட்டான்.
கரகாட்டக்காரி அனுப்பி வச்சீங்க. உங்க மக உங்க மேல காரி துப்பிட்டா. இப்படி பொண்ணுக்கு மண்ணுக்கு ஆசைப்படாதவன எதை வச்சு மடக்க போறீங்க? 14 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போனீங்க. நாளைக்கு உங்க பொண்ணை தொலைச்சிட்டு இந்த ஊரை விட்டு போறீங்களா? இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற அவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ, நான் தங்கலட்சுமி அம்மா வீட்டு வேலைக்காரி பேசுறேன்யா. அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சியா? ரொம்ப சீரியஸா இருக்காங்க, உடனே வாங்கய்யா. என்னாச்சு இப்படி துடிக்கிறீங்க? வாப்பா மருமகனே, என் நெஞ்சு ரொம்ப வலிக்குது. நீ சீக்கிரம் கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வா. அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே கொழுப்பு ஜாஸ்தியா, ஆயில் சாப்பிட்டுருப்பீங்க, கொழுப்பு ஏறி போச்சு. நீ பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் இந்த அத்தையோட உயிர் போயிட்டு இருக்குப்பா. சீக்கிரம் நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அதுக்கு எதுக்கு போகணும்? போன் பண்ணா டாக்டர் இங்கேயே வந்துருவாரு. எல்லா லைனும் ரொம்ப பிஸியா இருக்கு. நீ கார் எடுத்துட்டு போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. அத்தை, எனக்கு ஒரு சந்தேகம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், காருங்கிறீங்களே, அப்படி அந்த கார்ல என்னதான் வச்சிருக்கீங்க? நீ வசதியா போய் சேரணும்ல, அதுக்காக தான். ஐயோ, அப்ப வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே வசதியா போயிடலாம். இல்லத்த, நான் இங்க இருந்து போய் டாக்டரை கூட்டிட்டு இங்க வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். நீங்களும் வந்துட்டீங்கன்னா சேர்ந்தே போயிடலாம். சீக்கிரம் வாங்க போலாம். ஐயோ, ஏந்திருக்க கூட முடியலப்பா. அவ்வளவுதானே, நான் தூக்கிட்டு போறேன். வாங்க. தூக்குறான் அத்தையத்தான் தூக்குறான். நீ மட்டும் போயிட்டு வாப்பா. தாக்குறான் அது ரெடியா தாக்குறான். கார்ல வந்தா நெஞ்சோலி இன்னும் அதிகமாயிடும். மாப்பு 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 வைக்க போறாப்பு. என்னத்த படகு படகு சத்தம் கேக்குது? வெடிச்சுன்னு பயமா இருக்கோ? நெஞ்ச சொன்ன நெஞ்ச. அத்தை, நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து ஒன்னா போவோன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போறத சொன்னத இன்னும் 1/2 மணி நேரத்துல போயிடலாம். 1/2 மணி நேரமா? இல்ல, நாம 5 நிமிஷத்துக்குள்ள சேர்ற மாதிரி பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிடல்ல பார்த்து நிப்பாட்டுப்பா. ஏத்த 5 நிமிஷம் தான் தாங்குமா? உயிரை சொன்னத. அத்தை, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அடிக்கடி வாட்ச பாக்குறீங்களே. நேரம் முடிய போகுதா? எம கண்ட முடியும்னு 1/2 மணி நேரம் கத்த. நெஞ்சு வலி நின்னுடுச்சு. ஆமா, நெஞ்சு வலி நின்னுடுச்சு. நீ வண்டி நிப்பாட்டுப்பா. வேணாத்த, மறுபடியும் வந்தாலும் வந்துரும். ஆஸ்பத்திரி பக்கம் தான், எதுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துரும். ஏன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நீ வண்டி நிப்பாட்டு. ஏன் அத்தை உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும், நான் நிப்பாட்ட மாட்டேன். வண்டி நிப்பாட்டு சொல்றல. முடியாதுங்கறல்ல. டேய், வண்டி நிப்பாட்றா. என்ன மரியாதை எல்லாம் தெரியுது? நிப்பாட்றா. எப்பா அத்தை, எங்க போறீங்க? அத்தை, அத்தை நில்லுங்க. அத்தை, எங்க போறீங்க?
எங்களை கொலகார குடும்பம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்ச காரணமே நீங்க எங்க குடும்பத்தோட சேருவீங்கன்னு தான். ஆனா எப்ப மருமகனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களோ, இனிமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல பல பேர் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, பரம்பரை பகை, அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு காலம் பூரா பேசாம இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் உங்க சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா, கல்யாண பத்திரிகையில பேரு போடல, காது குத்துக்கு நேர்ல கூப்பிடல, விசேஷத்துல முதல் பந்தியில உட்கார வைக்கலன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பரம்பரையா பேசாம இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசியிருந்தாங்கன்னா 5 தலைமுறைங்க அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் எல்லா சொந்தத்தையும் அங்கிள் ஆன்டின்னு 2 வார்த்தையில் அடைக்கிறாங்க. ஆனா இங்க சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, அத்தை, கொழுந்தனாரு, நாத்தனாரு, ஓரங்கத்தி, ஒண்ணு விட்ட பெரியப்பா, சித்தப்பா, பங்காளின்னு எவ்வளவு சொந்தத்தை. இந்த மண்ணுல பிறந்துட்டு இந்த சொந்தத்தோட அருமையெல்லாம் தெரியாம உங்க வரட்டு பிடிவாதத்துக்காக எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்த மரமா வாழ்ந்து என்ன சோத்த கண்டீங்க? தன் மகளை பிரிஞ்சு என் தாத்தா பட்ட வேதனை, தங்கச்சியை பிரிஞ்சு என் அப்பா பட்ட வேதனை, உங்க மகளை பிரிஞ்சு நீங்க பட வேணாத்த. உங்க பொண்ணை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். உன்னை தூக்கி அவன் காருக்குள்ள போட்ட உடனே உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உன்னை காப்பாத்தணும்னு நாங்க பின்னாடியே ஓடியாரம்மா. நல்ல வேலை அண்ணே, நீங்க உடனே காரை விட்டு இறங்கிட்டீங்க. இல்லன்னா என்ன ஆயிருக்க? அண்ணன் தான் உங்களை தெய்வமா இருந்து காப்பாத்திருக்காரு. அவன் சாகலன்னு வருத்தப்படாதீங்க அண்ணே. அத்தைக்காரி கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே பொண்ணை மறுபடியும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் தோத்துட்டான், நீ தோத்துட்டான். அவர் தோக்கல, நான் தான் தோத்துட்டேன். என் பொண்ணு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன். ஹலோ ஹலோ மாப்ள, அந்த 3 பேர் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. என்ன காப்பாத்துங்க மாப்ள. இன்னும் நீங்க டிராமா நிறுத்தலையா? அதான் உங்க பொண்ணை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ இல்ல மாப்ள, நான் நிஜமா சொல்றேன். என்ன நம்புங்க, அவங்க என்ன கொலை பாக்குறாங்க. ஹலோ 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 ஐயா, அத்தா நீங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க. இல்லப்பா, அவங்க என்ன கொலை. போன வைங்க. உனக்கும் உங்க அண்ணனுக்குள்ள பகையை வச்சு இப்ப நாங்க உன்னை கொல்ல போறோம். அந்த பழிய உங்க அண்ணன் மேல போட்டு அவனை எங்களை மாதிரியே கம்பி எண்ணெய் வைக்க போற முடியும். நாங்க நினைச்சிருந்தா ஜெயில இருந்து வந்த மறு நிமிஷமே உங்க அண்ணனை கொடுக்க முடியும். அப்படி செஞ்சா அவன் 5 நிமிஷத்துல செத்துருவான். எங்களுக்கு தேவை அது இல்ல. எங்களை மாதிரியே தினம் அவன் சாவணும். அதுக்கு நீ சாவணும். இதே மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு. நீ என்ன நம்பல. ஆனா நான் உன்னை நம்புறேன். என் தங்கச்சி கொலை பண்ண மாட்டா.
ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். டேய் கொண்டு போய் கொடுத்துக்கடா உன் அபி இந்த கலர் நல்லா இல்லம்மா, வேற கலர் மாத்து. என்ன மாப்ள நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து எங்க அத்தை ரொம்ப வில் பவரான ஆளு, அவங்க யார்ட்டையும் எதுக்காகவும் தோக்கக்கூடாது, அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டோம்.
ஏய் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்ன குடும்பத்துல ஃபைனான்ஸ் டைட்டா? எல்லாரும் கையில சட்டி எடுத்து கிளம்பிட்டீங்க. கண்ணு தெரியல, கோலம் போட்டுட்டு இருக்கோம்ல. ஓ கோலமா? எப்படி இருந்த மேடம் இப்படி ஆயிட்டீங்க? நீ கூட தான் மாறிட்ட. ஆமா ஆமா, எங்க அம்மா உலகம் முழுக்க கரக கலையை பரப்ப சொன்னாங்க. அதுக்கு தான் இந்த அவதாரம் எடுத்திருக்கேன் நானு. உனக்கு கூட இந்த Dress நல்லாத்தான் இருக்கு. நல்லாத்தான் இருக்குது. இருந்தாலும் அவசரமா பாத்ரூம் வந்து அவுத்துட்டு போறதுக்கு 1/2 hour ஆகுது. இப்போ எங்க போற? இப்ப வா, ஆண்டிப்பட்டிக்கு ஒரு ஆட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்ன கூட ஆடுற பொம்பளைக்கு தான் முட்டி நகண்டுக்குச்சு. ஐயே, இப்ப என்ன பண்ண போற? கிளவி ஆட சொல்லலாமா? ஏய், யார பார்த்து ஆட கூப்பிடுற? என்ன ஓவர் சவுண்ட் குடுக்குற? ஏமா ஒவ்வொரு டிவியா போய் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க கூட ஆட மாட்டியா நீங்க? எனக்கு வெக்கமா இருக்குல்ல. வெக்க இவ்வளவு லேட்டாவா வரும்? அப்ப தங்கலட்சுமி ஆட சொல்லுங்க. நிறுத்துங்க. நான் ஆடணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆடிங்கடா. ஓடுறா.